ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வேத வாக்கியத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல செய்தியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொண்டு சாம்ஸ் நம்பர் 37 37ஆம் சங்கீதம் 18, 19 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 37 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நாம் கேட்க போகிறோம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அவர்கள் பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது இந்த சங்கீதத்துக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த 150 சங்கீதத்தில் ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கிறது. நீங்க கடந்து வந்த ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை தான் உங்க வாழ்க்கை இவ்வளவு தூரம் சீரமைச்சு நிறுத்தி இருக்கிறது. வாழ்க்கையில பாடுபடாத ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்க முடியாது சொல்லுவாங்க இல்லையா? வாழ்க்கையினுடைய உபத்திரவங்கள் தான் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய வசனம் எப்பொழுது நம்ம கற்றுக் கொடுக்கப்படும்னா, நம்ம கடந்து போகிற அந்த பாதையில் நடக்கிற உபத்திரவங்களும் சோதனைகளும் தான் நமக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நம்ம வாழாம இருந்திருப்போம். சரி, இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது தன் அனுபவத்தை எழுதும்போது ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது, ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த ஒரு பாட்டு ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அந்த மனுஷன் ஒரு கற்பனையா யோசித்து பாட்டு எழுதும். உலக மனுஷன்ல நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள், சினிமா பாடல்கள் எழுதுகிறாங்க. சிலருக்கு குடிச்சாதான் பாட்டு வரும், அப்படியே போதையிலேயே பாட்டு எழுதுன காலங்கள்லாம் இருக்கிறது. சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போனாதான் பாட்டு வரும். அந்த சூழ்நிலைகள், அந்த பின்னணி, அந்த மனரம்யமான ஒரு இடம், அமைதியான இடம், அங்கே போய் உட்காந்தா ஒரு பாட்டு வரும். அப்படி கவிஞர்களுக்கு ஒரு பாட்டு வரும். ஆனால் பைபிளில் சங்கீதம் என்பது ஒரு பாட்டு தான். சங்கீதத்தை என்றைக்கும் அதிகாரம் என்று சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம், இதெல்லாம் அதிகாரம்னு சொல்லலாம். ஆனால் சங்கீதத்தை மட்டும் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. 35ஆம் சங்கீதம் அப்படித்தான் சொல்லணும். 37, ஏன்னா இட் இஸ் நாட் அ சாப்டர், இட் இஸ் அ சாங் சங் பை டேவிட். அநேகரால் இந்த பாட்டுகள் எழுதப்பட்டது. சாலமோன் எழுதியிருக்கிறாரு, ஆசாப் எழுதியிருக்கிறாரு, ஸ்தோத்திரம், மோசே எழுதியிருக்கிறார் சங்கீதத்தை, தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது கிட்டத்தட்ட 72 சங்கீதங்களை இன்பமாய் பாடி. ஏன்னா தாவீதை பற்றி சொல்லும்போது 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்தில் தாவீது தன்னுடைய சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீதுன்னு எழுதியிருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சங்கீதத்தை எப்படி பாடினாரு? இன்பமா பாடினா, சந்தோஷத்துல பாடி இருக்காரு. இந்த சங்கீதங்கள் எல்லா சங்கீதமும் இன்பமா பாடினாரா? இல்ல. சில சங்கீதங்களுக்கு பின்னாடி சில துக்கங்கள் இருக்கிறது, சில சங்கீதங்களுக்கு பின்னாடி வருத்தங்கள் இருக்கிறது. சில சங்கீதங்கள் எழுதும்போது பயத்தோடு எழுதியிருக்கிறார். சில சங்கீதங்கள் அந்த எழுதும்போது மனநிலைமை ரொம்ப கிளேசப்பட்டு எழுதியிருக்கிறார், பாரப்பட்டு எழுதியிருக்கிறார். அப்படிலாம் பின்னணி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒலிவமலையில் ஏறும்போது ஒரு பாட்டு, அந்த அதுக்கு பேரு அந்த சங்கீதம். ஒரு சங்கீதம் ஒலிவமலைக்கு மேலே ஏறும்போது பாடுற ஒரு பாட்டு. இப்படி சங்கீதங்களுக்கு பின்னணி இருக்கும்போது இந்த சங்கீதத்துக்கு பின்னணி என்ன? 37ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கர்கள் செழிக்கிறார்கள். தாவீது பார்க்கும்போது நீதிமான் செழிக்கல, துன்மார்க்கன் செழிக்கிறான். நல்லவனுக்கு காலம் இல்லை. அப்படிதான் இந்த வசனங்கள்லாம் உட்கார்ந்து எழுதுகிறார். நான் ஒண்ணு வாசித்தேன்னா நேரம் பாருங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். இந்த உத்தமர்கள், நல்லவர்கள், இந்த 2 காரியத்தை இந்த பைபிள்ல நீதிமான்கள் 3 வார்த்தையை இந்த 37ஆம் சங்கீதத்தில் சொல்றார். இந்த உத்தமர்களுக்கு ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குது, நீதிமான்களுக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது, நல்ல மனுஷங்க. ஆனா துன்மார்க்கனோ செழிக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு துன்மார்க்கனை பார்த்து செழிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க பயப்படாதப்பா, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை பத்தி தான் கர்த்தர் பேசுறார். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் செழிக்க வேண்டிய இடத்துல துன்மார்க்கன் செழிக்கிறான். ஸ்தோத்திரம். நல்லவர்கள் செழிக்க வேண்டிய இடத்துல துன்மார்க்கர் செழிக்கிறார்கள். ஆனா கவலைப்படாதப்பா, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு முன்னாடி வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிவார். இந்த உலகம் அவனை பார்க்காது, உலகம் அவனுக்கு ரிவார்டு கொடுக்காது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய நாட்களை யார் அறிவா? கர்த்தர் அறிவா. அவர்கள் சுதந்திரம்,
துன்மார்க்கனை போல இல்லை, அவன் புல்லை போல அறுப்புண்டு போவான்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா உங்களுடைய சுதந்திரத்தை என்றைக்கும் கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. இந்த நல்ல மனுஷன் உத்தமர்களை குறித்து அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார். இந்த உத்தமர்களை குறித்தும் நல்லவர்களை குறித்தும் இன்னைக்கு இதை பத்தி தான் செய்தி எடுக்க போற. உத்தமர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் பைபிள் சொல்லுது பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். சந்தோஷமான காலங்கள் வரும், துன்பமான காலங்கள் வரும், அழுகையின் காலங்கள் வரும், பஞ்ச காலங்கள். பைபிள் சொல்லுது இந்த உத்தமர்களுக்கு என்ன காலம் வருமா? பஞ்ச காலம் வரும். ஆனா அந்த பஞ்ச காலத்துல அந்த உத்தமர்கள் எப்படி இருப்பாங்க? திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், துன்மார்க்கனை போல செழிப்பா இருக்காது. உங்க வாழ்க்கை ஆரம்ப காலத்துல செழிப்பு இருக்காது. நீங்க சொல்லலாம், நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணேன், கொடுத்தேன், ஊழியம் செய்தேன், ஏன் கர்த்தர் என்ன நினைக்க மாட்டேங்கிறார்? என் வாழ்க்கை ஏன் செழிப்பா போகல? நான் சொல்றேன், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிவார், அவர்களை பஞ்ச காலத்தில் கர்த்தர் போஷிப்பார். அவர்கள் பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். வேதத்துல அநேக பஞ்சகாலங்களை குறித்து எழுதி இருக்கிறது. பஞ்சத்தின் நாட்களிலே கர்த்தர் உத்தமர்களை எப்படி போஷித்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பஞ்சகாலம் வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் பஞ்ச காலங்கள்ல அந்த குறைவு, பட்டினி, பசி, இல்லாமை, விருப்பம் நிறைவேறல, ஆசை நிறைவேறல, ஸ்தோத்திரம், அதெல்லாம் பஞ்சம். என் வாழ்க்கையில பொருளாதார பஞ்சம், குடும்பத்தில் சமாதான பஞ்சம், இப்படி நிறைய பஞ்சங்கள் கடந்து போகிறது. பைபிள்ல பாருங்க, ஆபிரகாமின் காலத்தில் பஞ்சம், ஸ்தோத்திரம், யோசேப்பின் காலத்தில் பஞ்சம், எலியாவின் நாட்களில் பஞ்சம், எலிசாவின் நாட்களில் பஞ்சம். ஆனா இந்த பஞ்சத்தை எல்லாம் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். பஞ்சத்திலேயே வாழ்ந்து பஞ்சனா முடியல, பரதேசியா வாழ்ந்து பரதேசியா முடிக்க. ஆனா அந்த பஞ்ச காலத்துல அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க தேவன், நம்முடைய தேவன் பஞ்ச காலத்தில் போஷிக்கிற தேவன். பஞ்சங்கள் வரலாம், ஆனா அந்த பஞ்சங்கள் என்னை சேதப்படுத்தக்கூடாது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில குறைவுகள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம், ஆனா பஞ்சங்கள் நிரந்தரமாய் விடக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். என் வாழ்க்கையில பஞ்ச காலம் வரலாம், வந்துட்டு போகலாம், ஆனா பஞ்சம் நிரந்தரமாகி விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பே பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில பஞ்சம் இன்னையோட போகணும், குறைவுகள் போகணும். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில இத்தனை வருடங்கள் பஞ்சம், குறைவு, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, என் ஆசைகள் நிறைவேறல, என் விருப்பங்கள் நிறைவேறல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு வருது. பஞ்ச காலங்கள் வரலாம், ஆனா பஞ்சங்கள் உங்களை சேதப்படுத்தக்கூடாது. பஞ்ச காலத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த செய்தி முடியும் போது உங்களோட கர்த்தர் பேசுவார். உங்க வாழ்க்கையில எல்லா பஞ்சங்களை கர்த்தர் மாற்றுவார். பஞ்சம் மாறணும் வேணாமா? குறைவு மாறணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் பஞ்சத்தில் தவிக்க கூடாது. ஸ்தோத்திரம். பஞ்சம் உங்களை மேற்கொள்ள கூடாது. பஞ்சத்தை நீங்களும் நானும் தான் மேற்கொள்ளணும். ஏன்னா உங்களோடு என்னோடு இருக்கிறவ பஞ்ச காலத்திலே திருப்தி அடைய செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பஞ்சத்துல திருப்தியா இருக்கணும்பா. கொஞ்ச காலம் பஞ்சம் வரலாம், ஆனா சேதம் வரக்கூடாது. குறைவுகள் இருக்கலாம், அந்த குறைவுல நான் தரித்திரனா போயிடக்கூடாது. சில வாழ்க்கை, சில குடும்பங்கள் மேல வரவே முடியல, பஞ்சம் முடிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். பஞ்சங்கள் சேதப்படுத்துது குடும்பங்களை. சுகமா இருக்க முடியல, படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளை மேல வர முடியல, வீடு கட்ட முடியல. ஸ்தோத்திரம். என் சமுதாயத்தோட நல்ல நிலைமையில வாழ முடியல. ஏன் ஏன் இந்த பஞ்சம்? Why the famine in my life? What is the problem? பஞ்சத்துக்கு காரணம் என்ன? நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பஞ்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், குறைவுல உட்கார்ந்து இருக்கிறோம். இது வெளியே வரணும். ஆமென். ஒன்னு வியாதி, ஒன்னு பலவீனம், ஒன்னு தரித்திரம், ஒன்னு குறைவு. இங்க வாங்கி அங்க, அங்க வாங்கி இங்க, வட்டிக்கு வாங்கி, எத்தனையோ பேர் சொல்லி வட்டிக்கு வாங்கி வட்டிக்கே கொடுக்கிறோம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். எங்கள் வருமானம் எல்லாம் ஈட்டிக்காரன் சாப்பிட்ற. நெகேமியா புத்தகத்தில் வர மாதிரி எங்க வருமானங்கள் எல்லாம் ஈட்டிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். வட்டிக்காரன் எடுத்துட்டு போறான், எங்களால் சாப்பிட்டு. சில சொல்லுவாங்க, நாங்கள் வாங்குற சம்பளம் எங்களுக்கு மோர் தென் எனஃப், ஆனால் கொடுக்குற வட்டிக்கே போயிடுது. எத்தனையோ ஆண்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு அந்த பஞ்சத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். முடிவை கட்ட வேண்டியதை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்க. அல்லேலூயா. பஞ்சத்திலையும் திருப்தியாய் கர்த்தர் வைப்பார்.
அல்லேலூயா. உலகமெல்லாம் பஞ்சமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யார் பாஸ் அப்படி செய்ய முடியும்? எப்படி பாஸ் அப்படி முடியும்? அதான் இன்னைக்கு கவனிக்க போறோம். ஆமென். வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 21 தேவனுக்கு மகிமை. Bring an end to famine. இன்னைக்கு தலைப்பே அதுதான், பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். 2 சாமுவேல் 21 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். போதும், ஸ்தோத்திரம். இதோ நிறுத்துங்க, நான் பிறகு வாசிக்கலாம். அல்லேலூயா. தாவீது ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த தாவீது அரசாட்சிக்கு வந்த பிறகு அவன் நாட்கள்ல பஞ்சமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். தாவீதின் நாட்களிலே செழுமையா இருந்தது, அவனுடைய எல்லைகள் விஸ்தாரமா இருந்தது. ஏன் தாவீதுடைய நாட்கள்ல பஞ்சமே கிடையாதுன்னா, அவன் எங்க படையெடுத்து போனாலும் அந்த தேசத்தை கொள்ளையடிச்சுட்டு வருவான். அந்த தேசத்துக்கு ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரி எல்லாத்தையும் அடிமையா கொண்டு வருவான். தாவீதுக்கு கொஞ்சம் குறை வந்துருச்சுன்னா உடனே படையெடுத்து போயிடுவாரு, அடிச்சு பிடிக்கிட்டு வந்துடுவாரு எல்லாத்தையுமே. அப்ப அந்த தேசத்துல ஒரு குறைவு இல்லை, அப்படி செல்வ செழிப்பா அப்படி தேசம் போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்தது, பைபிள் சொல்லுது, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம். பஞ்சம் நிற்கவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, பஞ்சம் குறையில. எல்லாம் தட்டுப்பாடு, சாப்பாடு இல்லை, ஜனங்களுக்கு தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை. ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்களுக்கு வைக்கோல் இல்லை, புல் இல்லை. இதெல்லாம் பயங்கர பஞ்சம். தாவீதுக்கு செய்தி போகுது, தேசத்துல மழை இல்லை, தேசத்துல பஞ்சம் பயங்கரம். நல்ல கவனிங்க. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. தாவீது சரி இது இயற்கையா வர்றது, அப்படி போயிரும் அப்படின்னு யோசித்திருப்பாரு. 2வது வருஷமும் பஞ்சம், 3வது வருஷமும் பஞ்சம். தாவீது உஜாராயிட்டார். எங்கேயோ ஒரு காரியம் நடக்குது. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் தொடர்பு உண்டு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. புரொட்டஸ்டான்காரங்களுக்கும் ரோமன் கத்தோலிக்கக்காரங்களுக்கும் இதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஆவியில உள்ள தொடர்பை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. தே டோன்ட் பிலீவ். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் பெந்தேகோஸ்தேக்காரங்க ஆவியும்பாங்க, அனலும்பாங்க, பிசாசும்பாங்க, இதெல்லாம் விரட்டும்பாங்க. எப்ப பாரு வயிறு வழியா பிசாசு இயேசுவின் நாமத்தில் ஓடு அப்படிம்போம். அவங்க எல்லாம் தே டோன்ட் பிலீவ். அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. எல்லாவற்றுக்கும் ஆவியில ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை தான் இந்த வசனம் சொல்லுது. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம். பாருங்க, பஞ்சம் ஓயலப்பா, கொஞ்சம் கூட ஆகாரம் இல்லாம போச்சு. தாவீது ஜெபிக்கிற மனுஷன் இல்லையா? உஜாராயிட்டாரு. எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது. நேர என்ன பண்ணா, தாவீது கர்த்தருடைய சமூகத்தில், சொல்லுங்க சத்தமா, விசாரித்தா. எங்க விசாரிக்கணுமோ அங்க விசாரிக்கணும். பாருங்க, அதுவரைக்கும் பஞ்சம் வந்த போது என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கல. கவனிங்க, என்ன பிரச்சனை பஞ்சத்துக்குன்னு கேட்கல. பஞ்சம் ஓயணும் ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீங்க சந்திச்சா நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்லாம் புலம்பி இருப்பாரு. ஆனா பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டாதான் பஞ்சத்துக்கு காரணம் தெரியும். நீங்க பஞ்சம் போகணும்னு ஜெபம் பண்ண போறீங்களா, பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்க போறீங்களா? இந்த வசனம் சொல்லுது, நீ பஞ்சம் போகணும், நீ ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணாலும் பஞ்சம் போகாது. பஞ்சத்துக்கு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்காம, ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இவ்வளவு போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வராது. புரிஞ்சுதா? நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இத்தனை சோதனை, இத்தனை மட்டும் பஞ்சம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணுமே பேச மாட்டார். தாவீது ரொம்ப அழகா கண்டுபிடிச்சான். There was a spiritual answer. ஆவிக்குரிய ஒரு பதில் அங்கே இருக்கிறது. அவன் போய் இந்த பஞ்சம் போகணும்னு 3 வருஷம் ஜெபம் பண்ணான். 3 வருஷமும் பதில் இல்லை, பஞ்சம் ஓயல. 3வது வருஷம் முடியும் போது தாவீது கேட்கிறான், இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்கிறான். புரிஞ்சுதா? நாம இப்ப என்ன கேட்கணும்? பஞ்சம் போகணும்னு கேட்கக்கூடாது. பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்கணும். குறைவுக்கு காரணம் என்ன? நான் படுகிற பாடுகளுக்கு காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. நம்ம அங்க பண்ற தப்பு தான் இங்க பாதிக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்கா வாழலைன்னா என்ன நடக்கும்? இங்க ஒரு பிரச்சனை வரும்.
தாவீதுடைய லைஃப்ல ஒரு பிரச்சனை, பஞ்சம் வந்த போது தேவனிடத்தில் விசாரித்தான். கர்த்தர் பதில் சொல்றார் பாருங்க, வாசிங்க அதை. கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். ஹலோ, இருக்கீங்களா? தாவீது நினைச்ச காரியத்துல எதுவுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சு போயிருந்திருப்பான், ஏதோ பிரச்சனை போல, என் வாழ்க்கையில தான் பிரச்சனை போல, நான் தான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் போல, அதை விசாரிச்சிடலாம் அப்படின்னு தான் தாவீது போயிருப்பார். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையே, கர்த்தர் சொன்ன ஆன்சரே வேற. இதுக்கு என்ன காரணம் கேட்டபோது சொல்றாரு, கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது இந்த சம்பவம் நடந்து சவுலும் செத்து போய் 40 வருஷம் ஆயிடுச்சு. பல ஆண்டுகள் கடந்து போன ஒரு சம்பவத்தை கர்த்தர் இப்ப இங்க கொண்டு வராரு. கவனிச்சிங்களா? இது சவுலின் நாட்கள்ல நடந்ததல்ல, இது தாவீதின் நாட்களில் உண்டான பஞ்சம். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் காலத்துல தான் பஞ்சம் வந்திருக்கணும். ஆனா தாவீதின் காலத்துல பஞ்சம் வரத்துக்கு பாருங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பிரச்சனையை தாவீது தான் ஹேண்டில் பண்ண முடியும், கர்த்தருக்கு தெரியும். சவுலுக்கு எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஞானம், அந்த ஞானம் கிடையாது. சிலருக்கு என்னதான் நடந்தாலும் ஆவிக்குரிய ஞானமே இருக்காது. இது ஏன் இப்படி நடக்குது, மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட கர்த்தர் சொல்லுவார், தாவீது கர்த்தரிடத்தில் எப்படி விசாரிச்சான்? ஆண்டவரே இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசிட்டாரா? அதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்கு. நேராக ஆசாரியன்ட்ட போயிருப்பான், ஆசாரியன்ட்ட பிரச்சனையை சொல்லியிருப்பான். ஆசாரியன் ஊரின் தும்மியும் என்கிற கற்களை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தாவீது ஆசாரியன் மூலம் தான் அதை தெரிந்து கொண்டான். மூல பிரச்சனை ஆசாரியன் கண்டுபிடிக்கணும், கர்த்தர் பேசணும். அப்ப தாவீது நாட்கள் அது வரைக்கும் அவன் நினைச்ச காரியத்தில் ஒண்ணும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இது உன் காலத்தில் நடந்த பிரச்சனை இல்லப்பா, ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை. பாருங்க எங்க வரைக்கும் வருது பாருங்க. ஒரு மனுஷன் பண்ற தப்பு, ஒரு மனுஷன் பண்ற அயோக்கியத்தனம் அவன் காலத்தில் கேட்காம கர்த்தர், ஏன்னா அவன் சவுல்கிட்ட என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது ஆவிக்குரிய அர்த்தம். சிலருக்கு என்னதான் பிரசங்கம் வந்தாலும் யாரையோ சொல்றாரு பாசுவாங்க, யாரையுமே சொல்ல, நம்ம கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு சிலருடைய பஞ்சம் ஓயணும். ஆமென். உங்க வாழ்க்கையின் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். அது என்ன பிரச்சனைனா, சவுலுக்காகவும் சவுல் வீட்டாருக்காகவும், இரத்த பிரியரான சவுல் வீட்டார். சவுல் என்ன பண்ணா? கிபியோனியரை கொன்று போட்டான். அப்பா, என்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு என்னைக்கு பிரச்சனை வருது? கர்த்தர் எப்பொழுதுமே சம்பவத்தை நம்ம மறந்துடுவோம். ஹலோ, தூக்கம் வருது அப்படியே இயேசு நாமத்தில், ஹல்லேலூயா அப்படின்னுது. அந்த ஆமான்ற ஒரு இடத்துல டபக்குன்னு தூங்கி எந்திரிச்சிச்சு ஆளு. எப்படி அட்டகாசம்பா, தோத்திரம். சரி, அவங்கள பலவீனம், அதை நான் குறை சொல்ல முடியாது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுகிட்ட போய் கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரச்சனை தான்ப்பா, சவுலுக்காகவும் சவுலுடைய வீட்டாருக்காகவும். என்னது? இரத்த பிரியரான என்ன பிரச்சனை? கிபியோனியரை கொன்று போட்டான். யார் இந்த கிபியோனியர்? இது பெரிய கதை, ஆனா சுருக்கமா சொல்றேன். யோசுவா படையெடுத்து வரும்போது ஒவ்வொரு கானான் தேசத்துல ஒவ்வொரு கோத்திரங்கள் மேல சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறார். அப்ப அடுத்த ஸ்டெப்பு இந்த கிபியோனியர் இருக்கிற குடியிருக்கிற தேசம் தான். இந்த யோசுவா யுத்தம் பண்ணிட்டு போமா, அடுத்து கிபியோனியர்கிட்ட போகணும், அடுத்து அவங்கள ஜெயிக்க போகணும். அதுக்குள்ள கிபியோனியர் என்ன பண்ணிட்டான்? தூர தேசத்துலேருந்து வர மாதிரி நடிச்சு பழைய சட்டை கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு யோசுவாட்ட சொல்லி, ஐயா நாங்கள் உங்கள் கீர்த்தியை கேள்விப்பட்டோம், இஸ்ரவேலின் தேவன் எல்லாரையும் உங்களுக்கு முன்னாடி துரத்துறாரு, அதனால எங்களை துரத்திடாதீங்க ஐயா, நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ணுறோம், நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஆனால் அவன் இருந்ததுங்க அடுத்த குடியிருப்பு, அடுத்தது அவங்க அங்கிட்ட தான் போகணும். யோசுவா கர்த்தர்ட்ட ஒரு ஆலோசனை கேட்காம, சரி ரைட் நீங்க எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கங்க, உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம்ட்டான். கடைசியில் படையெடுத்து போகும்போது அடுத்து ஒரு 10வது நிமிஷத்தில் கிபியோனியர்கள் இடத்துக்கு போயிட்டான். ஏன் எங்களை ஏமாத்தின? அவன் சொன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரீங்க, எங்களையும் கொன்று போட்டுருவீங்கன்னு தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணோம், நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் எப்பொழுதுமே. இப்படி யோசுவாவும் அவனும் உடன்படிக்கை பண்ண காலங்கள். ஸ்தோத்திரம். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் உடன்படிக்கை பண்ணது தெரியாம சவுல் என்ன பண்ணிட்டான்? கிபியோனியர்களை கொன்று போட்டுட்டான். அந்த இரத்த பலி தாவீதின் காலத்தில் விசாரிக்கப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சம் முடியறதுக்கு கர்த்தர் சொன்னோன்னே தாவீது எந்திரிச்சு கிபியோனியர்கள்ட்ட போறான். அப்பவும் எருசலேம் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க கிபியோனியர்கள். இந்த கிபியோனியர்கள்ட்ட போய் கேட்கிறான், இந்த பஞ்சம் போய்
கர்த்தர் எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சாலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சம்பவம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தை எடுத்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேல உள்ள ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி நான் போக விரும்புகிறேன். 3வது வசனம். ஆகையால் தாவீது கிபியோனரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? கவனிங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சா என் பிரச்சனை மாறும்? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி, நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான். நல்ல கவனிங்க. தாவீது அவங்கள்ட்ட போய், அப்பா என்னப்பா செய்யணும் உனக்கு சொல்லுப்பா, நான் ராஜா, உனக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லல. அவன் போய் கேட்கிறான், நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் என்ன செய்யணும்? பாருங்க, ஏற்கனவே கர்த்தர் இஸ்ரவேலரை ஆசீர்வதிச்சிருக்க. நீங்களும் நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. ஆனா அதனால ஆசீர்வாதம் வந்துருமா? இல்ல. சொல்றான், நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உங்களால காயப்பட்டவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். கிபியோனியர்களுக்கு ஒரு வருத்தம், நாங்க இஸ்ரவேலரோட உடன்படிக்கை பண்ணி இருந்தோம், சவுல் அதெல்லாம் கேர் பண்ணாம எங்களை வந்து கொண்டு போட்டு எங்களை கொஞ்சம் கூட்டத்தை தான் மிச்சம் வச்சார். அந்த வருத்தம் இந்த கிபியோனியர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு எத்தனையோ ஆண்டுகள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்களால காயப்பட்ட சிலருடைய இருதயம் தேவனோடு பேசும்போது உங்க வாழ்க்கையில பஞ்சம் வரும். வாழ்க்கையில் பஞ்சம் வரும். உங்களால் காயப்பட்டவன், உங்களால் அடிக்கப்பட்டவன், உங்களால் ஏமாற்றப்பட்டவன், உங்களால் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டவர்கள், நீங்க நினைக்கலாம் ஏமாத்திட்டேன், நான் எப்படி பேசினேன் பத்தியா. உங்களால் காயப்பட்டவனுடைய இருதயம் தேவனோடு பேசும். அவன் புறஜாதியா இருக்கலாம், அவன் தேவனை அறியாதவனா இருக்கலாம். நல்ல கவனி, இந்த கிபியோனியர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. கிபியோனியர்கள் யார் இல்ல? இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவன் தேவனை விட்டு புறஜாதி, ஆனா அங்கதான் குடியிருக்கிறான், எருசலேமுக்குள்ள தான் குடியிருக்கிறான். ஆனாலும் அவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல. என்னதான் தேவனை அறியாதவனா இருந்தாலும் கர்த்தருடைய இருதயம் மனம் எரிந்து கொண்டிருந்தது. எங்களை கொன்னுட்டானே, எங்களை கொன்னுட்டானே, எங்க உறவுகளை கொன்னுட்டானே, எங்க ஜாதிகளை அழிச்சிட்டானே சவுலு. அந்த அத்தனை வருஷமும் அவருடைய இருதயம் மனம் கொதித்து கொண்டிருந்தது. அந்த சத்தம் தேவன்கிட்ட போச்சு. கர்த்தர் இறங்கினார். இதை வந்து தாவீது மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். சொல்லுங்க அவர் ஆமென். ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தங்களுடைய பிரச்சனையை தேவ சமூகத்தில் சரிப்படுத்த தெரியும். வேற யாருக்கு தெரியாது. இந்த செய்தியை நான் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன்ட்ட சொன்னா புரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணும்னு. அல்லேலூயா. தாவீது போய் கிபியோன்ட்ட கேட்கிறான், நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கணும். தாவீது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவன் போய் இன்னொருத்தன்ட்ட போய் மண்டி போட்டு கேட்கிறான், எங்களை ஆசீர்வதிப்பா, உங்க மனம் கொதிச்சுட்டு கிடக்கு, உங்க இருதயம் எங்களை குறிச்சு நல்லா இல்ல, அதனால தேவன் பஞ்சத்தை கட்டளையிட்டு இருக்கா. இது மாறணும்னா நாங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன கேட்கலாம். பார்த்தீங்களா? உங்களால எத்தனை பேர் காயப்பட்டிருப்பான். நீங்க நினைக்கிறீங்களா நான் பேசின பேச்சினால் அவன் காயப்பட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறீங்களா? தேவன் விடமாட்டார். அவன் தேவனையே அறியாத புறஜாதியா இருந்தாலும் நீங்க பேசின வார்த்தையினாலும் உங்க நடக்கையினாலும் உங்க நம்பிக்கை துரோகத்தினாலும் உங்களால் அவன் ஏமாற்றப்பட்டு கடனாளியா உங்க நிமித்தம் மாறினா பார்த்தீங்களா, அதை கர்த்தர் கேட்பார். நீங்க அவ்வளவு சுகமா தட்டி விட்டு போயிடாதீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதெல்லாம் பார்த்துக்கலான்னு எங்கேயோ ஒரு பக்கம் ஓயாத பஞ்சம் உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளோட கர்த்தர் பேசுறாரு. ஸ்தோத்திரம். ஒருத்தனை ஏமாத்திடாதீங்க, ஒருத்தனை நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. ஸ்தோத்திரம். நம்பிக்கை துரோகம் பண்ணி வாழ்ந்தெல்லாம் கொடுக்க வேண்டிய பணத்தை பல வருஷமா ஏமாத்தாதீங்க. அவன் கை காலில் விழுங்க. தாவீது பெரிய ராஜா, காலில் விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை சரிப்படுத்தாத வரைக்கும் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க மாட்டார். ஓயாத பஞ்சம் நிக்கணும் இந்த மாசம். ஆமென். உங்களால காயப்பட்டவங்க, உங்களால ஏமாற்றப்பட்டவங்க, நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டவங்க, ஸ்தோத்திரம். இடத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, ஸ்தோத்திரம். வித்து தரன்ட்டு ஏமாத்துறது, பணத்தை வாங்கிட்டு இல்லைன்றது, உன்னால் முடிஞ்சா வாங்கிக்க, கர்த்தர் விட மாட்டார். எனக்கு யாரை பற்றி சொல்ல எனக்கு தெரியாது, யாருடைய செய்தி எனக்கு வரல, பட் தேவன் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் ஓயாத பஞ்சம், பஞ்சம் போகவே போகாது. இவன் போய் கேட்குறான், நீ என்ன செய்யணும், பிராயச்சித்தம் என்ன? உடனே சொல்கிறான், ஐயோ நான் இஸ்ரவேலில் ஒருத்தனை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. இது கீழே உட்காந்து வாசிங்க, கீழே உட்காந்து வீட்டில் வாசித்து பாருங்க. கிபியோனியர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலில் ஒருவனை கொல்லுவது எங்களுடைய நோக்கம் அல்ல, இஸ்ரவேல் சாபமாக இருப்பது எங்கள் நோக்கம் அல்ல.
எந்த மனுஷன் அதை செய்தானோ அவன் குடும்பத்தை எங்கிட்ட ஒப்பு கொடு. சவுல் குடும்பம் தானே இதை செஞ்சது. சவுல் குடும்பத்தில் 5 பேரை எங்களுக்கு ஒப்பு கொடுங்க, அவனை தூக்கி மரத்தில் போடுங்க, எங்க மனம் ஆறிடும். பாருங்க, மனம் ஆறுற வரைக்கும் கர்த்தர் தேசத்துக்கு ஜெபத்தை கேட்கல. அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பஞ்சத்துக்கு முடிவு உண்டாக்கினார். எப்ப? இவன் பிராயச்சித்தம் செய்த பிறகுதான். சவுல் வீட்டார்ல முக்கியமான 5 பேரை கொண்டு போய் மரத்தில் தூக்கி போறான். கிபியோனியர்களை ஒப்பு கொடுத்துறான். கிபியோனியர்கள் மரத்திலே தூக்கி போட்டு அவளை கொன்று போடுகிறார்கள். அதுவரைக்கும் குமுறி கொண்டிருந்த அவங்க மனம், எரிந்து கொண்டிருந்த அவங்க மனம், ரத்த பலிக்காக ஏங்கி கொண்டிருந்த மனம் அடங்குச்சு. கர்த்தர் தேசத்துக்காய் செய்த வேண்டுதலை, அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பஞ்சம் முடிவுக்கு வரணும். யாரோடெல்லாம் ஒப்புரவாகணுமோ, யாரோடெல்லாம் சமாதானமாகணுமோ, யாரோடெல்லாம் ஏமாத்தின நீங்க நினைச்சீங்களோ அவனெல்லாம் ஒப்புரவாய் கை காலில் விழுந்துருங்க. நீ கையில் விழுவீங்களோ, காலில் விழுவீங்களோ, ஆண்டவர் சமூகத்தில் விழுவீங்களோ, ஒப்புரவாயிரணும். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சில இடங்கள்ல சில பஞ்சங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தும், அது ரொம்ப உங்களை காயப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க நினைக்கலாம், என்னைக்கோ தானே பேசினேன், அன்னைக்கு பேசினதான் இன்னைக்கு அவன் மனம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படி பேசிட்டானே, இப்படி பேசிட்டானே, அவ்வளோ இவ்வளோ கேட்டானே. சிலருடைய வார்த்தைகள் தாங்க முடியாதுல்ல, அப்படித்தானே? சின்ன பிள்ளை சில கேள்வி கேட்டுரும். இவன் எப்படி கேட்டானே, இவன் எப்படி கேட்டானே, வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஒரு வார்த்தை கேட்டானே. அந்த வார்த்தை தான் தேவனுடைய சமூகத்தை போய் நின்றுகிட்டே இருந்துச்சு. தாவீது மட்டும் இந்த பிராயச்சித்தம் செய்யல, 3 வருஷம் இல்லை 30 வருஷம்னாலும் பஞ்சம் ஓஞ்சிருக்காது. பஞ்சத்தை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வரதும் முடிவுக்கு கொண்டு வராதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. யாரோடெல்லாம் ஒப்புரவாகணுமோ, யார் நிமித்தமாக என் மனம் என் நிமித்தமாக யாரெல்லாம் காயப்பட்டாங்களோ, யாருடைய மனமெல்லாம் எரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். அவங்கள இப்படி பேசுனில்ல, இவங்களை இப்படி பேசுனில்ல, இவங்களை இப்படி தூசிச்சில்ல, இப்படி தூக்கி மண்ணை விட்டில்ல, நீ விட்டுட்டு வந்துட்ட, அவன் இருதயம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஆமென். நீங்க செய்த ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். பஞ்சம் ஓயாதுப்பா, பஞ்சம் ஓயணும். தாவீது செய்த பிராயச்சித்தம் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. 2வது வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். The book of Genesis chapter 41. ஆதியாமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். 41ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிக்க கேட்க போகிறீர்கள். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும், அண்டர்லைன் தட் வேர்ட், எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. பஞ்சத்துல ஆகாரம் இருக்கணும், அதுக்கு ஒரு யோசேப்பு இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. பஞ்சமே வந்தால் கவலைப்படாதீங்க, அந்த இடத்துல தேவன் ஒரு யோசேப்பை வச்சிருப்பார். அந்த யோசேப்பு நீங்களா தான் இருக்கணும். ஒரு யோசேப்பு ஒரு இடத்துல ஒரு தேசத்துக்கே அவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரான் பாருங்க. அண்ணன்மாரால ஏமாத்தப்பட்டு காயப்பட்டு தகப்பன் இறந்துட்டான்னு சொல்லி நம்பின ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து வீணாய் குற்றம் சாட்டப்பட்டு 13 ஆண்டுகள் விசாரிக்க ஆள் இல்லாம சிறைச்சாலையில் இருந்து ஒரு நாள் ஒரு தரிசனம் வருகிறது யோசேப்பு இவனுக்கு பார்வோனுக்கு. அதனுடைய அர்த்தம் யாருக்கு தெரியல. உடனே சொல்றான், ஒருத்தர் இருக்கிறான், எபிரேய பிள்ளையாண்டான் ஒருத்தர் இருக்கிறான் சிறைச்சாலையில், அவனை கொண்டு வாங்க ராஜாவே. அவன் சொல்லுவான். நான் சுருக்கமாக சொல்லேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வரான் யோசேப்பு. பார்வோனுக்கு முன்பாய் நிற்கும் போது அவனுக்கு வயது 30. 17 வருஷ வயசுல தகப்பனை விட்டு பிரிஞ்சு ஸ்தோத்திரம் ஓடி வந்தவனை குழிக்குள்ள போட்டு தூக்கி அரண்மனைக்கு கொண்டு போய், அரண்மனையிலிருந்து சிறைச்சாலை கொண்டு போய், சிறைச்சாலை இருந்து வெளியே வரும்போது 30 வயசு. 13 ஆண்டுகள் அவன் சிறைச்சாலைக்குள்ள
சில நேரத்தில் சிறைச்சாலை தான் சில அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்றீங்க. சிறைச்சாலை தான் சில அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். சிறையிருப்பு நல்லது. அந்த சிறையிருப்பு நிரந்தரமாயிடக்கூடாது. யோசேப்பு 13 வருஷம் முடிஞ்சு 30வது வயது அவன் நிற்கும் போது சொல்றான், பார்வோனுக்கு தேவனே மங்களகரமான உத்தரவு கொடுப்பார். யோசேப்பு சொல்லி பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். அவன் ஒரு தரிசனம் சொல்றான். அந்த தரிசனத்தை கரெக்டா அர்த்தம் சொல்றான். பார்வோன் கண்ட தரிசனம் என்ன? சமுத்திரத்திலிருந்து காளைகள் வருகிறது, பசுக்கள் வருகிறது, அவலட்சணமான பசுக்கள் 7, நல்ல பசுக்கள் 7. அந்த நல்ல பசுக்கள் கொழுமையா இருக்கு. எகிப்து தேசத்துல அப்படி ஒரு பசு அவன் கனவுல கண்டதே இல்லை, நேர்ல பார்த்ததும் இல்லை. அவன் பார்க்கிற சொப்பனத்துல அழகான செழுமையான கொழுமையான 7 பசுமாடுகள் வந்து நிக்குது கடற்கரையில. பார்க்கறான் பார்வோன், ஆஹா, இப்படி எகிப்துல நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். அடுத்து ஒரு சொப்பனம் வருது. அந்த சமுத்திரத்துல 7 பசுக்கள் வெளியே வருது. அவலட்சணமான, அதை போல அசிங்கமான பசுக்கள் அந்த தேசத்தில் அவன் பார்த்ததே இல்லை. வந்து பார்க்குறான், அந்த அவலட்சணமான 7 பசுவும் இந்த அழகான 7 பசுக்களை விழுங்கி போட்டது. இப்படி பார்த்துட்டு சொப்பனம் முடிச்சிட்டான். அர்த்தம் புரியல, கேட்குறான், யாருமே சொல்ல முடியல அர்த்தத்தை. அப்போ யோசேப்பு சொல்றான், ஒன்றும் பயப்படாதீங்க ராஜாவே, 7 வருஷம் நல்ல விளைச்சல் வரும் தேசத்துல. அர்த்தம் சொல்றான் பாருங்க, ஆவிக்குரிய அர்த்தம். ஆவிக்குரிய மனுஷனை கேட்டால் தானே ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லுவான். நீங்க கேட்ட சொப்பனத்துக்கு பக்கத்து வீட்டு கரண்ட் கொண்டா பேய் வந்து பிசாசு வந்து பள்ளி வச்சுப்பான். வேற என்ன சொல்லுவான் உங்களை? அல்லேலூயா. சொப்பனத்தின் அர்த்தம் தேவனுடைய மனுஷங்கிட்ட இருக்கும். ஸ்தோத்திரம். அதுக்காக சின்ன சின்னதாக உட்காந்தேன், பறவை வந்துச்சு பறந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. சும்மா எல்லா சொப்பனத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், தொல்லையின் திரட்சியினால். ஆமாம் சொல்லுங்க, சொப்பன சுந்தரிலாம் சொல்லுங்க. சொப்பனங்கள் பிறக்கும். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும். உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், கண்டது போனது, அதெல்லாம் யோசிச்சுட்டே படுத்தீங்கன்னா அதுதான் வரும். அது வேற, தேவன் கொடுக்குற சொப்பனம் வேற. அது உங்களை விட்டு அகலவே அகலாது. நீங்க எத்தனையோ கனவு கண்டிருப்பீங்க, எல்லாம் போயிடுச்சு, ஒன்று கூட ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் சில சொப்பனங்கள் அப்படியே மைண்டில் நிற்கும். வந்து சொல்றான், ஒன்றும் பயப்படாதீங்க ராஜாவே, அந்த 7 நல்ல பசுக்களும் 7 நல்ல வருஷங்கள் எகிப்து தேசத்துல அப்படி ஒரு விளைச்சல் விளைய போகுது, பரிபூர்ண விளைச்சல். அது வரைக்கும் ஒரு ஏக்கர் 50 மூட்டை கொடுத்துச்சுன்னா இப்ப 100 மூட்டை கொடுக்கும். ராஜாவே ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் கட்டி சேமிச்சு வைங்க. அடுத்து 7 வருஷம் பஞ்சகாலம் வரப்போகிறது. அந்த 7 வருஷம் பஞ்சத்துல இந்த 7 வருஷம் செழுமையான நாட்கள் மறந்துடுவாங்க ஜனங்க. நான் அழகா சொன்னான் ராஜா, ஆஹா இது அற்புதமா இருக்குதே, இவன் சொல்ற ஐடியா சூப்பரா இருக்கே. உன்னை போல தேவனுடைய ஆவியை பெற்ற வேற மனுஷன் யாருப்பா? வாப்பா, எனக்கு அடுத்து நீதான், இந்த தேசத்துல அதிபதி யாரு? நீதான். சொன்னது போலவே 7 நல்ல வருஷங்கள் எகிப்துல பரிபூர்ண விளைச்சல் பொங்குது, அரிசி பொங்குது, கோதுமை பொங்குது. யோசேப்பு கொடுத்துட்டான், எல்லா அதிகாரத்தையும் நீயே பார்த்துக்கோ. யோசேப்பு அங்கங்க களஞ்சியங்களை கட்டி எல்லாத்தையும் ராஜாவுக்காக சேர்த்து வைக்கிறான். சொல்லிட்டான் 10ல் 1 வந்துடணும், ராஜாவுக்கு கொடுத்துடணும். 5ல் 1 வந்துடும், அங்கே 5ல் 1, 5 மூட்டை வந்துச்சா 1 மூட்டை பார்வோனுக்கு வந்துடணும். ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தா பார்வோனுடைய கிடங்கு ரொம்ப வலியுது. 7 வருஷம் முடிஞ்சது, அடுத்த 7 வருஷம் தொடங்குகிறது. அதான் பைபிள் வாஸ்தவம். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. அதை சொல்லுது வேதவசனம் சொல்லு. அந்த பஞ்சத்தினால் எகிப்து தேசமும் கானான் தேசமும் மெலிந்து போயிற்று. மெலிஞ்சு போச்சான், ஒண்ணுமே இல்லாம போச்சு. எல்லாம் தேடி அலையிறான் சாப்பாட்டை. எல்லாம் பார்வோன்னு சொல்லிட்டான், நேரா யார்கிட்ட என்கிட்ட யாரும் வரக்கூடாது, எல்லாரும் எங்க போங்க? யோசேப்கிட்ட போங்க. அவன் களஞ்சியத்தை திறந்து விற்கிறான். எல்லாம் கையில காசு முடிஞ்சு போச்சு. சரி உங்க ஆடு மாடெல்லாம் கொண்டாடுறான். ஆடு மாடுக்கெல்லாம் கொஞ்சம் வருஷம் 1 வருஷம் சாப்பாடு கொடுத்தான். கையில் ஒன்றும் இல்லை, ஆடு மாடு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் பார்வோனுடையதாயிடுச்சு. அடுத்து சொல்ல, உங்க நிலங்களையெல்லாம் கொண்டு வாங்க, நான் தரேன் சாப்பாடு. 3வது வருஷம் நிலங்களையெல்லாம் கொண்டு எல்லாம் பைபிள் சொல்லுது, அந்த பூமி பார்வோனுடையதாய் மாறியது. ஒரு யோசேப்பு பார்வோனுக்கு எகிப்தையா சொந்தமாக்கிட்டான். இப்போ ஒருத்தருக்கு பேர்ல ஒரு லேண்டும் கிடையாது, ஒரு ஆடு மாடு கிடையாது. இப்போ எல்லாம் பார்வோன்ட்ட தான் வேலை செய்யும். அடுத்து ஒன்று செஞ்சான் பாருங்க, இந்த தேசத்துல ஒரு முனையிலிருந்து அந்த தேசம் மறுமுனை வரைக்கும் ஜனங்களை மாற்றி விட்டான். தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் மும்பைக்கு போப்பா, எல்லாம் தோத்துறோம். ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு. நீங்க இதை தாண்டி பாருங்க. அல்லேலூயா.
போயிருக்கீங்களா? தமிழ்நாடை தாண்டி குண்டூர் போங்க, ஆந்திராவுக்கு போங்க, முடிஞ்சுது சோலி, அவ்வளோதான். ட்ரெயினாக இருக்காது, தோத்துரும். அதெல்லாம் அனுபவம். டெல்லி வரைக்கும் போனோம், டெல்லியிலேருந்து பஞ்சாப் போகிறோம், நைட்டு பஞ்சாப், டெல்லியிலேருந்து பஞ்சாப், அது ஒரு ஸ்டேஷன் நாங்கள் உட்காந்துருக்கோம், அது இன்னொரு ஸ்டேஷனில் வந்துருச்சு. 1 மணி நேரம் தான் கேப், அடிச்சு பிடிச்சி ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சி, பயங்கர குளிர், ஜனல்லாம் சாத்திட்டானு, மூச்சே விட முடியல, அவ்வளோ நாத்தம். அவன் கப்புடு தூங்குறான், நம்ம மேலே நாத்தத்தில் அவன் மோந்துக்கிட்டு தோத்து. ஏன் நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்போம், அவனுங்க ஸ்டிஞ்சி ஃபெலோ ஸ்தோத்திரம், பயங்கர நாத்தம். காலையில் 3 மணிக்கு எப்படா போய் லூதியானாவில் இறங்குவோன்னு கதவை திறந்து உடச்சிக்கிட்டு ஓடி போய் இறங்கிட்டோம். 3:30 மணி, குளிர் நடுக்குது. அப்படி யோசேப்புனால அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு பஞ்சத்தில் மெலிந்து போயிட்டு, இப்ப பார்வோன் முழுசு நாட்டையே மாத்திட்டான். இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு வா, அந்த மூலையில இருந்து. இப்ப ஒருத்தர் தாயிடம் சொந்தம்னு சொல்ல முடியாது. பஞ்சம் முடிவுக்கு ஒரு 7 வருஷம். அதான் பைபிள் சொல்லுது, கானானின் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. கானான் முழு சகல தேசம், அதை சுற்றில் இருந்த அத்தனை தேசங்களும் பஞ்சம். எகிப்துல மட்டும் பரிபூர்ணம் இருந்தது. காரணம் என்ன? ஒரு யோசேப்பு. யோசேப்புனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு யாரு? அதை வாசிங்க என்னோடு கூட. அந்த யோசேப்புனால பஞ்சம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 50 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா. யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா. ஸ்தோத்திரம். யாரை பார்த்து கேட்கிறான்? தன்னை தேடி வந்த தன் சகோதரர்களை பார்த்து. நல்ல கவனிங்க, ஒரு தேவனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வாழ்றதை பொறுத்து தான் பஞ்சம் முடியுமா முடியாதான்னு இருக்குது. ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவன் தன் சகோதரரை பார்த்து சொல்றான், பயப்படாதிப்பா, நான் என்ன தேவனா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவன் இருக்கணும், நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும். அப்பதான் பஞ்சம் முடியும். தேவன் இருக்க இடத்துல உங்களை கொண்டு போக கூடாது. தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை நீங்க எடுக்க கூடாது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை முன்னாடி வைக்கணும். அப்பதான் பஞ்சம் முடியும். நான் சொல்றேன், நான் என்னப்பா தேவனா? பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உன்னை அடிக்க மாட்டேன். இவங்க பயந்துக்கிட்டானுங்க. ஏன்னா சகல அதிகாரம் யோசேப்புக்கு இருந்துச்சு. நினைச்சா கூட அந்த 11 சகோதரனை போட்டு தள்ளியிருப்பான். இன்னைக்கு அதிகாரம் வந்தோன்னு என்ன செய்வாங்க? சிலர் பழி வாங்கிடுவாங்க. இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கீங்க, உங்க உறவுகள் மத்தியில். அவன் சொல்றான், சவுல் சொல்லும்போது சொல்றான், நானும் பென்யமீன் கோத்திரத்தில் ஒரு சின்ன கோத்திரம், ஆனால் அதே சவுல் அரசாங்கத்துக்கு வந்தோன்னு எல்லாத்தையும் கொன்னான். அப்படி கூடாது. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க சின்ன குடும்பம், இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, அதிகாரம் இல்லை. நாளைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாருன்னு தெரியாது. ஆனா அதிகாரம் வந்தபோது நீங்கள் யோசேப்பாய் நடந்து கொள்ளணும். காசு பணம் வந்து அதிகாரம் வரும்போது யாரா நடக்கணும்? யோசேப்பா தான் இருந்தான். அவன் தேவனா மாறல. அல்லேலூயா. தேவனுடைய இடத்துக்கு யோசேப்பு போகல. அதான் சொன்ன, நான் என்ன தேவனா? தேவனுக்குரிய மகிமையை கொடுத்த அவர் தேவன், நான் சாதாரண ஒரு ஆள். பஞ்சம் அப்பதான் முடியும். தேவனை வைக்க வேண்டிய இடத்த தேவனை வைக்கணும். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த சொல்லுங்க, தேவனுக்கு கொடுக்கணும் கனத்தை. சொன்ன, நான் தேவனுடைய பொசிஷனுக்கு போக மாட்டேன், அவர் தான் கர்த்தர். அப்படின்னா என்ன? அதிகாரம் 1000 இருந்தாலும் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாத. தேவனுக்கு சகல அதிகாரமும் இருக்கு. அவர் தான் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அவருடைய இடத்தை நான் எடுத்து உங்களை கொன்ற மாட்டேன், பயப்படாத. நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவன்ற எண்ணம் வந்துடக்கூடாது, ப்ரைடு வந்துடக்கூடாது. அதுதான் தேவன்ற எண்ணம். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு 3 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி உட்காந்துருப்பீங்களா? இப்போ தான் 2வது பாயிண்ட் போகுது, 7 பாயிண்ட் இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது சிரிக்கிறத பார்த்தா இந்த சிரிப்பு நல்லா இல்லையே. எனக்கு தெரியும் நல்ல சிரிப்பு கள்ள சிரிப்பு. நீங்கள் உண்மையாக சிரிச்சா மௌனமாக அப்படிம்பீங்க. அப்படின்னீங்கன்னா ஆஹா முடிச்சிருங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம். என்னாலே ஷார்ட்கட் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவு நான் சில பாயிண்ட்ஸை ரசித்து பேசுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரசிங்க, நாங்கள் போய் ருசிக்கிறோம். தோத்திரம். நாங்கள் போய் புசிக்கிறோன்றீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை ஒழுங்காக புசிச்சு இதை ரசிக்கக்கூடாது. இதை புசிச்சிங்கன்னா அங்கே புசிப்பே வராது. ஐயோ ஆமேன்னு சொன்னவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், இதை நல்லா ருசிச்சிங்கன்னா வேற எந்த ருசியும் தெரியாது. ஆமாம் தானே? அந்த அளவு நான் ருசியாக சமைச்சிருக்கேனா இல்லையா?
அங்கதான் டேஸ்ட் இருக்கு. ருசியா சமைச்சாதான் உப்பு அள்ளி போட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது பிரியாணி. வாயிலே வைக்க முடியாது. அதை ருசிக்கிறவங்க, அதை சமைக்கிறவங்க கையில் தான் இருக்குது. அதை சமைக்கிறவன் ஒழுங்கா சமைச்சா சாப்பிடாதவனும் ஆமா. சோத்திரம் அல்லேலூயா. நேற்று சாண்ட்விச் போட்டு கொடுத்தாங்க பாஸ்டமா. சாண்ட்விச் பிரெட் வாங்கிட்டு வந்தேன். அதை முட்டையெல்லாம் வச்சு கொஞ்சம் சீஸ்லாம் வச்சு அப்படியே பாஸ்டமா தம்பிக்கு போகும்போது கொடுத்தாங்க. இப்படி கொடுத்தா நான் சாப்பிடுவேன். யாரு நம்மால் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி கொடுத்தா, இப்படி டெய்லி கொடுத்தேன்னா நீ இப்படி இருக்க மாட்டேன். தோத்திரம் டெய்லி இப்படியே சீஸை கொடுத்தேன்னு என்ன ஆகிறது? நானும் பாண்டி ஆயிடுவேன், நீ பாண்டி ஆயிடுவேன். தோத்திரம். அவ்வளோதான். என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், என்னைக்கோ ஒரு நாள் ருசியாக கொடுக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சமைக்கிறவங்க கையில் தான் இருக்குது ருசியாக சாப்பிட்றது. அப்போ நான் ஒழுங்காக அந்த வசனத்தை சமைச்சு கொடுத்தேன்னா இந்த சமையலில் இருக்க ருசி உங்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். எப்படி இருக்கும்? சாப்பிட்டுருக்கீங்களா? பணியாரத்தை தேனில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்படி தான் மண்ணா இருந்துச்சான். ஆண்டவர் சொன்னார், நான் சும்மா கொடுக்கலடா மண்ணா, அதை சாப்பிடும்போது தேனிட்ட எத்தனை நாள் அந்த தேனிட்ட பணியாரத்தையே சாப்பிடுவான்? வித்தியாசமாக கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ அவன் சொல்ல, நான் என்ன தேவனா? அப்படின்னா தேவன் இருக்க ஸ்தானத்துக்கு ஒரு நாளும் நீங்களும் நானும் போயிடக்கூடாது. யாரையும் நியாயம் தீர்த்து, யாரையும் குற்றஞ்சாட்டி, ஸ்தோத்திரம் நான் தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தான் யாரு? தேவன். தேவன் ஒருத்தன் தானே பர்ஃபெக்ட். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், நல்ல போதகரே அப்படின்னு. ஆண்டவர் ஏன்டா நீ என்ன நல்ல போதகர்ன்ற? அப்போ இயேசு நல்ல போதகர் இல்லையா? பதில் சொல்லுங்க. இதுக்கு தான் பைபிள் காலேஜ் வரணுன்றது. எல்லாத்தையும் நான் இங்கே சொல்லி கொடுத்துருவேன்னா காசு கொடுத்து படிச்சாதான். இது இலவசம் செய்தி. அப்பப்போ 1-2 துணுக்கு சொல்லுவேன். எல்லாத்தையுமே நான் இங்கே சொல்ல மாட்டேன். அதுக்கு வரணும், ஒழுங்காக உட்காந்துருக்கணும். அங்கே நான் சாரா மதிக்கப்படணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படி ப்ரைடு இருக்க தான் செய்யும். தோத்திரம் அல்லேலூயா. சாதாரண மாணவனாக மாறணும், ஸ்டூடெண்ட்டாக மாறினா தான் அங்கே அது பிரசங்கமே வேற. தோத்திரம். உங்கள்கிட்ட பேசி பேசி நானே மறந்து போயிட்டேன். நல்ல போதகரே, வெரி குட், தேங்க்யூ. நல்ல போதகரே. ஆண்டவர் ஏன் நல்ல போதகரேன்னு சொல்லலை? ஏன்டா என்னை நல்ல போதகர்னு சொல்ற? தேவன் ஒருவரே நல்ல போதகர். அப்ப இயேசு தேவன் இல்லையா? இயேசு தேவன் இல்லையா? தேவன் தானே. அப்புறம் ஏன் நல்ல போதகரேன் வேணான்னாரு? அதாவது நல்ல கவனிங்க, நல்ல போதகரே அப்படின்னா இயேசு அவன் தேவன்னு சொல்லலை, போதகரைன்னு தான் ஏற்றுக்கொண்டான். அதனால தான் சொன்ன, நீ ஏன்டா என்னை போதகர்ன்ற? நான் தேவன். அதை நிரூபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் அங்க, நீ என்ன நல்ல போதகர்னு சொல்லாத, நல்ல தேவனே அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். நீ என்ன இதுவரைக்கும் என்னை போதகர்னு தானே பார்க்குற, அதனால தேவன் ஒருத்தர் தான் நல்லவர்னு சொன்னார். போதகர் யாரும் நல்லவனாக இருக்க முடியாது. அதை தான் ஆண்டவர் அங்கே சொன்னார். என்னை நல்ல போதகர்னு சொல்லாத, நல்ல தேவனேன்னு சொல்லு, அதை வேணா நான் ஏற்றுக்கொள்வேன். அப்போ தேவன் இருக்க ஸ்தானத்துக்கு நான் என்ன செய்ய முடியாது, போகக்கூடாது. ரெண்டாவது அதில் யோசேப்பு, ஹல்லேலூயா, 21-22 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21-22. ஆதலால் பயப்படாதிருங்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். எவ்வளவு சாதாரணமா வாசித்தீங்கல்ல? யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். பஞ்சத்தையே காணாத வருஷங்கள். யோசேப்பு தான் சாகிற வரைக்கும் என்னத்தை பார்க்கல? நீங்க உங்க வாழ்க்கையில பஞ்சத்தையே பார்க்க கூடாது. அது 110 வருஷம் வாழணும். வேணாண்டவரே, போதுப்பா, இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்றது கூட பலன் இல்லை. அப்படிதானே சொல்றீங்க? எல்லாம் கல்டு போச்சு, ஆடிடுச்சு, இப்பயே ஜாயிண்டா போயிடுச்சு. எப்ப கல்டு விடுவோன்னு தெரியாது. கத்தர் கொடுக்குற பலத்தில் தானே வாழ்கிறோம். நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்ம நினைக்கிறோம் சீக்கிரம் போயிருன்ட்டு. அவர் வச்சிருப்பார் 110. நீ யோசேப்பா இருந்தா 110. ஆமென். சொல்றான், யோசேப்பு அவன் தகப்பன் குடும்பத்தார் எகிப்தில், அது முந்தின அவசரம் காட்டு 21 காட்டுமா? ஆண்டவருக்கு மகிமை. ஆதலால் பயப்படாது, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அதான் யோசேப்பு. யாரையும் காயப்படுத்தல, பயந்து நடுக்கிட்டு இருக்கிறானுங்க அண்ணன் மாறலாம். ஏன்னா இப்ப அப்பா செத்துட்டாரு. யார் செத்துட்டா? யாக்கோபு மர்கையா இறந்துட்டாரு. யாக்கோபு போன பிறகு இவங்களுக்கு ஒரு பயம். அப்பா இருந்த வரைக்கும் தான் இவன் நம்மளோட உயிரோட வச்சிருந்தான், நல்லா பேசினான். இப்ப அப்பா போன பிறகு நிச்சயமா கொன்னுருவான். ஏன்னா ஏசா சொல்லிக்கிட்டே இருந்தான், ஒரு நாள் எங்க அப்பா சாவாரு,
நான் யாக்கோபை கொல்லுவேன் அப்படின்னு அவன் உள்ளத்துல சொன்னான். அதான் ஏசாவுடைய வம்சம் தேடி ஆராயப்பட்டது. ஏசாவின் வம்சம் பைபிள்ல இல்லை. ஏன்னா அவன் ஒருத்தனை கொல்லணுன்னே வாழ்க்கை ஃபுல்லாக அடைஞ்சிக்கிட்டு இருந்தான். இவன் சொல்றான், நான் தேவன் இல்லை, பயப்படாத, உன்னையும் உன் குடும்பத்தையும் பராமரிப்பேன். எதிரிய கூட பராமரிக்கணும், தன் வாழ்க்கையை கெடுத்தவனை கூட அவன் பராமரிக்கிறான் பாருங்க. அதான்ப்பா பஞ்சம் போகும். சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும், எவன் காலை வரலாம், எவனை நம்ம போட்டு தள்ளலாம், நம்ம மிதிச்சுட்டு மேலே வரலாம், அதை மட்டும் நினைக்காதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. இவன் மேலே ஏறி வந்துடலாம், அவனை தள்ளி விட்டு வந்துடலாம், அவனை மடக்கிட்டு வந்துடலாம், அவன் காசை நம்ம சொத்தை பிடுங்கிட்டு நம்ம வாழலாம், இதை நினச்சிங்க, உங்களால் உங்கள் பஞ்சம் போகாது. யோசேப்பா இருந்தான். he never seen famine. அவன் தன் வாழ்க்கையில் ஒரு பஞ்சத்தை கூட பார்க்கவில்லை. 110 வருஷம் அற்புதமா அட்டகாசமா வாழ்ந்தான். ஏன்னா அவன் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. உள்ளத்துல எந்த கசப்பும் வெறுப்பையும் அண்ணனை குறித்து வச்சுக்கவே இல்லை. முதல் முறையா அண்ணனை பார்த்துட்டான், 11 பேர்த்தையும் பார்த்துட்டான், வீட்டில் அழகாக சாப்பாடு போடுறான். எனக்கு நான் பைபிளில் ரொம்ப ரசிக்கிற பகுதி அது. 11 பேர் வந்திருப்பானுங்க, வரிசையாக உட்கார வைக்கிறானுங்க அவன் வீட்டுக்கு கூட்டு போய். அவனுக்கு ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்படுறான், இதே பூரா தெரியும். அவன் என்ன மாறி மாறி உட்காந்துருப்பான். ரூபன் 4வது உட்காந்துருப்பான், சிமியோன் 5வது உட்காந்துருப்பான். இப்படி மாறி மாறி உட்காந்தவனை அங்கிருந்த ஒருத்தன் கூப்பிட்டு, இல்லை நீ முதல்ல வா, ரூபனை சொல்ல நீ முதல்ல வா, அடுத்தவன் 2வது 3 பார்க்குறான். 11 பேர் கரெக்டாக உட்காந்துருக்கானுங்க. இந்த 11 அண்ணன் தம்பிக்கு ஒரே ஆச்சரியம், இதே பூரா இந்த வருஷம் இவனுக்கு தெரியும். அங்கே ஒரு யோசேப்பு இருந்தான். அவன் தூபாசியை கொண்டு பேசினான். தூபாசினாரு ஒற்றன், டிரான்ஸ்லேட்டர். தூபாசியை கொண்டு பேசினான்னா டிரான்ஸ்லேட்டரை கொண்டு பேசினான். யோசேப்புக்கு நல்லா தெரியும், ஆனால் எகிப்து பாஷையில் தான் அங்கே பேசினான். இவன் சொந்த பாஷையில் பேசலை, அதனால இவனுங்களுக்கு தெரியல. நீ அவனை மாற்றி உட்காரு. யோசேப்பு வரான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு, ரொம்ப அழகா 11 பேரும் சாப்பாட்டுக்கும் இல்லை பவ்யமாக உட்காந்து வந்தோடனே எந்திரிச்சிக்கிட்டானுங்க. அது யோசித்து பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு, காமெடியாக இருக்கும். தோத்துறான் 11 பேர் தூக்கி குழிக்குள்ளே போட்டவன் இப்போ இவன் என்ன யோசேப்புன்னு தெரியும். ஆனால் யோசேப்பை பார்த்தோன்னு 11 பேர்த்தி தெரிஞ்சு போச்சு, அதான் யோசேப்பு. புரியல, இவனுங்களுக்கு யோசேப்பு தெரியல, ஆனால் யோசேப்பு இவனுங்களுக்கு தெரியுது. சி நெவர், அவனை ஒரு நாள் மறக்கலை, அவனுங்களை தான் குடும்பத்தை மறக்கலை. 11 பேர் உட்கார வச்சு சாப்பாடு போடுறான். பென்யமீனுக்கு கடைசியாக பென்யமீன் தான் சகோதரன், ஒரு தாய்க்கு பிறந்தவன். யோசேப்பு பென்யமீனும் அவனுக்கு மட்டும் தான் பங்கு அதிகமாக கொடுக்குறான். எல்லாரும் முறைச்சி பார்க்குறான், என்னன்னா இவனுக்கு மட்டும் தனியாக போகுது, தெரியாது தான் சகோதரன். கடைசியா யோசேப்பு தன்னை அடக்கி கொள்ள முடியாமல், ரொம்ப அழகா சொல்ல, அடக்கி கொள்ள முடியாமல் தனியாக ஒரு ரூமுக்கு போய் சத்தமிட்டு அழுதான். அது எல்லாருக்கும் கேட்குது, ஏன் அழுகுறான்னு தெரியல. உள்ள போய் அழுதுட்டு இருக்கான். வெளியில வரான், முதல்ல தன் சகோதரன் பென்யமீன் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். ஐ லிட்ரலி கிரைடு. அந்த இடத்துல நான் பைபிள் வாசிக்கும் போது அழுதேன். அவ்வளோ சகோதர பாசம் அவனுக்கு. பென்யமீனை கட்டி பிடிச்சி கழுத்தை விடாமல் கட்டி பிடிச்சி அழுகுறான். சொல்கிறான், நான் தான் அவங்க சகோதரன் யோசேப்பு. எப்படி இருந்திருக்கும் 11 பேத்துக்கும்? 11 பேருக்கு பயங்கர ஷாக்கு. யோசேப்பா நீ ஒரு நாளும், ஆமாடா நீ குழிக்குள்ள தூக்கி போட்டில்ல, ஆமாடா என்னை கொண்டு விட்டேன்னு அப்பாட்ட போய் சொன்னில்ல, அந்த யோசேப்பு தான் அப்படி சொன்னானா? பேசவே இல்லை, பழச பேசவே இல்லை, பழச ஒரு நாள் குத்தி காட்டவே இல்லை. எவ்வளோ உயர்ந்தாலும் உங்களை கெடுத்தவனையும் உங்களை அமுக்கணும்னு நினச்சவனையும் உங்களுக்கு பொல்லாப்பு செஞ்சவனையும் ஒரு நாளும் அப்படி சொல்லிடாதீங்க. அதான் யோசேப்பு. அந்த யோசேப்பு இருந்ததுனால தான் எகிப்தில் பஞ்சம் இல்லை. அந்த கேரக்டர் வரணும் நமக்குள்ள. தன் சகோதரனை நேசிக்கிற அத்தனை பொல்லாப்பு பண்ணான் 11 பேரும். ஆனால் அந்த 11 பேரும் சொல்கிறான், பஞ்சத்தில் உங்களை காப்பாற்றுவேன். எங்கள் அப்பா போனார், நீ கவலை பயப்படாத, கொன்னுருவேன் நினைக்காத, நான் உங்களை அவனை ஆறுதல் படுத்தி அவனுக்கு பட்சமாய் பேசினான். அதான் யோசி. அதனால தான் பஞ்சம் முடிவுக்கு வந்தது. உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டானா, இருறா உன்னை கழுத்தறுக்க விட மாட்டேன்டா, உன்னை என்ன செய்கிறேன் பாடுறா, என் பிள்ளை எழும்பி வரட்டும், அவனை போலீஸ் ஆக்கி, அவன் என்னைக்கு எழும்பி வந்து அவன் என்னைக்கு போலீஸ் ஆகி உன் கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளுறது. நம்ம நாட்டில் சொல்கிறத பார்க்கணுமே, என் பையன் அதுக்கு தாண்டா லாயருக்கு படிக்க வைக்கிறேன், தோத்துறான், உன்னை உள்ள தள்ளா போட மாட்டான்டா. அதுக்குள்ளே நீ 10 முறை உள்ளே போயிட்டு வந்துடுவீங்க. இந்த மனுஷனுக்கு ஃபேமைன் முடியுமா? பஞ்சம் முடியுமா? பஞ்சம் ஒரு காலம் முடியாது. பஞ்சம் முடியணும்னா யோசேப்பா இருக்கணும். அல்லேலூயா. 3வது வாசி. தேவனுக்கு மகிமை.
ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இனிமேல் பாயிண்ட்டை சுருக்கி, ஏன்னா 7 பாயிண்ட் நல்லா இருக்கும், அதை நான் சொல்லிட்டு போறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள், தேசத்திலே பஞ்சம். அந்த தேசத்தில் யூதாவின் பெத்லகேமின் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரோடு மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். இப்போ பஞ்சம் எங்க? பெத்லகேம்ல. கரெக்டா சொன்னீங்க, வெரி குட். மோவாப் தேசத்துக்கு பஞ்சம்னு போறான். எங்கிருந்து போறான்? பெத்லகேம்ல இருந்து போறான். நல்லா கவனிங்க. பெத்லகேம் அப்படின்னு பெத் ஹெலேம் அப்படின்னு சொன்னா, பெத் என்று சொன்னால் வீடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெத் என்று சொன்னால் வீடு, லெஹேம் என்று சொன்னால் அப்பம். அப்பம். ஸ்தோத்திரம். அப்ப பெத் என்று சொன்னால் வீடு, லெஹேம் என்று சொன்னால் அப்பம். அதுக்கு பேர் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டிலேயே இப்ப பஞ்சம். தஞ்சாவூர் தமிழகத்தின் களஞ்சியம், அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? நெற்களஞ்சியம் எது? தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். ஸ்தோத்திரம். மதுரைக்கு மல்லி, திண்டுக்கலுக்கு புட்டு. ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும். பெத்லகேம்ல ரொம்ப ஃபேமஸ் என்ன? அப்பம். குறையவே குறையாது. ஆனா இப்ப அங்க என்ன வந்துருச்சு? பஞ்சம். அங்க ஒரு குடும்பம் இருந்தாங்க, அவங்கள மட்டும் எழுதுறாங்க பாருங்க. ஏன்னா இந்த ஒரு குடும்பம் தான் பஞ்சம் வந்த போது ஓடி போச்சு. மற்ற எல்லா குடும்பமும் அங்கே தான் இருந்தாங்க. அத ஆவியானவர் ரொம்ப அழகா எழுதி வைக்கிறாரு. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் அந்த மனைவியோடு கூட 2 குமார். அவன் யாரு? எலிமெலேக்கு. இந்த எலிமெலேக்கு மனைவி பெயர் நகோமி. நகோமியோட 2 பிள்ளைங்க மக்லோன், கிளியோன். இந்த குடும்பம் எருசலேம் பெத்லகேம்ல பஞ்சம் வந்துருச்சுன்னு என்ன செஞ்சது? எழுந்து எங்க போச்சு? மோவாப் தேசம் போச்சு. இந்த மோவாபியர் யாரு? இஸ்ரவேலர்கள் இல்ல. மோவாபியர்கள் யாருன்னா, லோத்துவுக்கு தன் பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளை. லோத்துவும் தன்னுடைய சொந்த குமாரத்திகள்கிட்ட பிறந்த பிள்ளை, அருவருப்புல பிறந்த பிள்ளை அது. அவங்க தான் மோவாபிய சந்ததி. இந்த இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. போன தப்பு இல்லை, கவனிங்க. அங்க போய் பஞ்சத்துல போய் அங்க போய் பஞ்சம் பிழைக்கலான்னு போனா, கணவன் எலிமெலேக்கு இறந்துட்டான். 2 பிள்ளைகளை மக்லோனு கிளியோனு இறந்துட்டாங்க. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒருத்தி ஓடி போயிட்டா, ஒருத்தி மட்டும் வர. அவதான் ரூத். இதான் சுருக்கமான சம்பவம். பஞ்சம் வந்துச்சுன்னு இன்னொரு இடத்துக்கு போனா பஞ்சம் போகல. ஆமென் சொல்லுங்க. அப்பத்தின் வீடு. உங்களுக்கு எது வீடு? கர்த்தருடைய சபை தான் வீடு. இங்க ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னு இங்க இருந்து ஓடுனீங்கன்னா திரும்பி வந்தா எல்லாத்தையும் இழந்து தான் வருவீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை பஞ்சம் வந்துச்சுன்னு வேற யாருமே போகல, இவன் மட்டும் போனான். ஒரு சபைன்னா நிறைவுகள் இருக்கும், குறைவுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நீங்க சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. அதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. இப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை, சபை பொதுவான இடம், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனைனா அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வீட்டுக்குள்ளையோட வச்சுக்கணும். அதை சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு கொண்டு வந்தா நான் தான் உங்களை இழப்பேன். இப்ப பெத்லகேமுக்குள்ள பிரச்சனை, பெத்லகேமுக்குள்ள அப்ப ஒரு குறைவு வந்துச்சுன்னா அந்த குறைவு சில காலங்கள் தாக்கு பிடிக்கணும். சில பிரச்சனைகள் சபைக்குள்ள இருக்கும், சில குடும்பங்களை குறித்து வெறுப்பு இருக்கும், சில விசுவாசிகளை குறித்து வெறுப்பு இருக்கும். ஆனா இடத்தை விட்டு போக கூடாது. பஞ்சத்துல இங்க பஞ்சம், அங்க போனா அங்க பயங்கர பஞ்சம். குடும்பம் போனா அங்க 2 குடும்பம் இருந்துச்சான் அப்படிம்பாங்கல்ல, அந்த கதை. அங்க போய் எல்லாத்தையும், இங்கேயாவது சாப்பாடு தான் இல்லை, இதை தான் இழந்தான். அங்க போய் கணவனை இழந்து, அங்க போய் 2 பிள்ளைகளை இழந்து, தேவன் கொடுத்த ஸ்தானத்துல நீங்க என்னைக்கு எழுந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஒரு பிரச்சனை, பஞ்சம் தீரவே தீராது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடம் இதுதான். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ஒரு ஸ்தானத்துல, ஒரு சபையில, ஒரு ஊழியக்காரன்ட்ட ஒருத்தன்ட்டே அடங்கி இருக்க முடியலன்னா. ஆமென். சமீபத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இறந்து போனாங்க, கேள்விப்பட்டீங்களா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அருமையான தேவனும் இங்கே கூட வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே பாடகராக மட்டும் இருந்திருக்கிறார். ஜீசஸ் ரெடீம்ஸில் இயேசு விடுவிக்கிறார். மோகன் சேனன் கூட 45 வருஷம் 45 வருஷமா பாடகராகவே இருந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இடையில ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்துச்சு. இந்த ஸ்தாபனத்தை விட்டு போகக்கூடிய, அண்ணனை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் தேவன் என்ன
அனுமதிக்கல. தேவன் அந்த பிரச்சனையிலையும் என்னை இருக்க பண்ணார். நான் சொல்ல 42 வருஷமா அவரோட இருக்கிறேன். அது சொல்ல சாகர வரைக்கும் ஒரு விசுவாசி எந்த சபையில் இருக்குதோ அந்த விசுவாசி தான் நல்ல விசுவாசி. அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா எப்போ ஓடலான் இருக்கீங்களே என்னை விட்டு. தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், எனக்கு சந்தேகமே வரக்கூடாது உங்களை பற்றி. அடுத்த வாரம் இது வருமா வராதான்னு நான் யோசித்தரவே கூடாது. அப்பா நம்ம ஆடு எங்கே சுற்றினாலும் வந்துரும்ப்பா. பஞ்சம் சில நேரத்தில் வரும், குறைவுகள் வரும் சபைக்குள்ள. ஸ்தோத்திரம். ஆனால் பெத்லகேமில் நல்ல கவனிங்க, இங்கே பஞ்சம் முடிஞ்சு போச்சு, ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் முடியல. தேவன் தன் ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார். 4ஆம் வசனத்தில் ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு அவள் திரும்பி மோவாப் தேசத்தில் எழுந்து வரும்படி 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. கேள்விப்படுறா மோவாப் தேசத்தில், அப்பா அங்கே பெத்லகேமில் மறுபடியும் அப்போ கர்த்தர் கொடுத்துட்டாருப்பா அப்படி. அங்கே இருக்கவள நல்லா சாப்பிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் இவ்வளோ இங்கே இழந்து போன நிலைமையில நிற்கிறான். நமக்கு என்றைக்குமே ஒரு ஸ்தானம் கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த ஸ்தானத்தில் குறைவுகள் வரும்போது சமாளித்து தாக்கு பிடிச்சி நின்னாதான் அந்த பஞ்சத்துக்கு ஒரு முடிவு வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கிற விசுவாசியாக இருந்தால் அது ஒரு நாள் பஞ்சம் போகாது. ஏன்னா இந்த பிசாசு சும்மா இருக்க மாட்டான். எல்லா சபையிலும் இருக்க ஒரே பிசாசு தான். என்னை பற்றி கசப்பாக கொண்டு வருவான், என்னை பற்றி தப்பாக விதப்பா உங்களுக்குள்ள, என்னை பற்றி மற்றவங்களை கொண்டு தப்பாக பேச வைப்பான். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுப்பா. கர்த்தர் எனக்கு கொடுத்த பெத்லகேம் போதும். இங்கே சில குறைவுகள் வரும், சில அப்ப குறைவுகள் வரும். அதெல்லாம் சில குடும்பங்கள் நல்லா உணர்ந்து தான் ஓட வேண்டியதெல்லாம் இங்கே உள்ளே வச்சிருக்கிறாரு. இல்லையா? உங்களுக்கு என்ன ஓட தெரியாதா? இப்போ திறந்து விட்டுன்னா ஓடியே போயிடுவீங்க. மணி 11:45 சீக்கிரம் அப்படின்ட்டுவீங்க. ஓட விட மாட்டேன்ல. சோத்திரம். அல்லேலூயா. 4வது வாசிங்க, சீக்கிரம் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி. 1 தேவனுக்கு முடிவு மகிமை உண்டாகுது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 4ஆவது பாயிண்ட். 1 ராஜாக்கள் 18:2. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. எப்படி இருந்துச்சா? பயங்கர பஞ்சம், கொடிதான பஞ்சம். அல்லேலூயா. அப்படி என்ன நினைச்சு பஞ்சம் அந்த இதுல வரும்போது பயங்கர பஞ்சம். ஏன்னா எலியா சொல்லிட்டான், 3 வருஷம் 6 மாசம் என் வார்த்தையின்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. ஏன்னா நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாகால்கிட்ட போயிட்டாங்க. இன்னொரு தெய்வத்திட்ட போனதுனால ஆண்டவருக்கு பயங்கர கோபம். இந்த ஜனங்களை நான் கொண்டு வந்தேன், எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், அடிமைத்திலிருந்து கொண்டு வந்தேன், இவங்களை விடுவிச்சேன், இவங்களுக்கு சொந்த இடம் கொடுத்தேன், சொந்த கானானை கொடுத்தேன், மச்சுப்பாப்பட்ட வீடுகளை கொடுத்தேன், இவங்க என்னைய விட்டுட்டு பாகால்கிட்ட போயிட்டாங்களே. அப்ப சொல்றாரு, 6 மாசமும் 3 வருஷமும் 6 மாசமும் என்ன பெய்யாது? மழையும் பெய்யா பண்ணி தேசத்துல ஒரு புல்லு கூட இல்லை. நீங்க 18ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி வாசித்து பாருங்க. ஆகாப் சொல்றான் தனக்கு கீழே அந்த பிரதானிகளை பார்த்து, எப்பா இருக்கிற ஆடுகளை மாடுகளை கழுதையாவது குதிரையாவது காப்பாத்துறதுக்கு தேசத்துல எங்கேயாவது புல் அகப்படுமான்னு பாரு. பிரதானிகளை அனுப்புறான், நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, எங்காவது ஆத்தங்கர ஓரமா புல்லு கிடைக்குமான்னு பாரு. குதிரைகள் சாக போகுது, ராஜாவுடைய குதிரையா சாக போகுது. அந்த அளவு பஞ்சம். எலியா சொல்லிட்டான், ஏன் வார்த்தை என்று மழையும். ஒரு எலியா இருக்கிறான், அவன் பஞ்சத்தையும் கொண்டு வந்தான், பஞ்சத்துக்கு முடிவையும் கொண்டு வந்தான். ராமேன் சொல்லுங்க. எலியா சொன்னான் திருப்பி 18ஆம் அதிகாரத்தில் ஆகாபுக்கு முன்பாக தன்னை காண்பிக்க போனான். அப்ப பஞ்சம் பயங்கர கொடுமையா இருக்கு. சொல்றான், உன் ரதத்தை பூட்டி போய்விடும், இப்பொழுது தேசத்துல மழை வரப்போகுது, நான் சொல்ல போறேன் மழை வரப்போகுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப பஞ்சம் முடிவுக்கு வர வேண்டுமானால் சொல்றான் மறுபடியும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக அண்டர்லைன் தட் வேர்ட், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி போய் ஒழுங்கா நின்னான்னா அவன் வாழ்க்கையில பஞ்சம் கட்டாயி நின்று போகும். பதினேழாம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்ல, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறதாவது 3 வருஷம் 6 மாசம் என் வாக்கின்படி அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. அங்கேயும் சொல்றான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன் வராது. 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்றேன் இப்ப மழையும் பனியும் வரப்போகுது. பஞ்சத்தை நீங்கள நிறுத்த முடியும், பஞ்சத்தை கொண்டு வர முடியும். நீ கர்த்தருக்கு முன்னாடி போகலன்னா பஞ்சம் வரும், கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்னா பஞ்சம் நிற்கும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாம இருந்தா கட்டாயம் பஞ்சத்துல தான் இருப்பீங்க.
நீங்க விரும்பலாம், ஆசைப்படலாம். ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க, ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். கர்த்தருடைய சமூகத்துக்கே போய் கர்த்தருடைய முகத்தையே பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வந்தா இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுங்க. பஞ்சம் எப்போ போகும் உங்களுக்கு? பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். உழைக்கிறீங்க, ராத்திரி உழைக்கிறீங்க, பகலில் உழைக்கிறீங்க, என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சு காசை சம்பாதிக்கணும். காசு ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு போகலையே. கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னாதானப்பா அந்த மனுஷன் சொல்றான், நான் சொன்னாதான் பேயுன்றான். மலையும் பனியும் என் வாக்கின்படி அன்றி. 17:1 18:5 இப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்னா பஞ்சம் ஓய்ந்து போகும். நான் சொல்றேன், நான் இப்ப கட்டளை போறேன், மழை வரப்போகுது, ரதத்தை பூட்டி நீ போய்விடும், மேகங்கள் வந்து விடும். சொன்ன பாருங்க, மேகங்கள் வந்தது, கரு மேகங்கள் தேசத்தை சூழ்ந்தது. ஏலியா சொன்ன உடனே ஒரு ஜெபிக்கிற மனிதன் பஞ்சத்தை கொண்டு வர முடியும், பஞ்சத்துக்கு முடிவை கொண்டு வர முடியும். தேவனுக்காக செஞ்ச அந்த காரியத்தை. இப்போ இருந்து ஒரு காரியம் தெரியுது, நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணா உங்க வாழ்க்கையில பஞ்சமே இருக்காது. சொல்ல மாட்டேங்கிறீங்க? பஞ்சம் வருமா? வராது, வரவே வராது. அடிச்சு சொல்லித்தரேன். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் உங்களால தைரியமா சொல்ல முடிஞ்சா ஸ்தோத்திரம், பஞ்சமே இருக்காது. ஏன் பஞ்சம்? எந்திரிக்கிறது இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது இல்லை, அவரை மதிக்கிறது இல்லை, அவர் கனம் பண்ணுறது இல்லை, அவர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, தேவனுடைய முகத்தை பார்க்கறது இல்லை. அதிகாலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சு அப்படியே நேராக 8 மணி வரைக்கும் தூங்கி ஸ்தோத்திரம் சுடுதண்ணி ஆச்சா டபக்குன்னு போத்தி படுத்துக்குவான். ஏய் அரை மணி நேரம் ஆச்சுடா, சரி மறுபடியும் சூடாக்கு. நம்ம மறுபடியும் பற்ற வச்சு, டே ஆயிடுச்சுடா, டே கொதிச்சு போச்சுடா, அப்படி கொதிச்சு கொண்டு மேலே ஊற்றி விடுங்க, எந்திரிச்சுக்குவான். தோத்திரம் எந்திரிக்க மாட்டான். 8:30 மணி 100 சத்தம் போட்ட பிறகு வரேன் மெதுவாக எந்திரிச்சு கிளம்பி 10 நிமிஷத்தில் குளிச்சு கிழிச்சு ஓடியாந்து சர்ச்சுக்குள்ளே நின்னா உங்களை எப்படி கர்த்தர் நினைப்பார்? எப்படிப்பா உங்க பஞ்சம் போகும்? நீ மாடா தெரிஞ்சாலும் சரி, ஓடா தெரிஞ்சாலும் சரி, இரவும் பகலும் நீ வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு வச்சாலும் சரி, பஞ்சம் போகாது. பஞ்சம் போவே போகாது. ஹலோ, இங்கே கவனிங்க. ஆமென். எங்கேயோ அதுக்குள்ளே போயிட்டீங்க, அப்படியே கொண்டு போயிடுவான். உலகத்தெல்லாம் சுற்றி காமிப்பான். ஏசுநாதிரியே பெரிய மேலே மலை மேலே நிறுத்தி உலகத்தையே 1 நிமிஷத்தில் காமிச்சிட்டான். இப்போ நீங்கள் கண்ணை மூடி இப்படி குனிஞ்சோடனே உங்களை உலகத்தையே சுற்றிட்டான். போயிடக்கூடாது. பஞ்சம் போகணுன்னா குளிரை பார்க்கக்கூடாது, மழையை பார்க்கக்கூடாது, இருட்டை பார்க்கக்கூடாது, வெயிலை பார்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நேரத்தில் நின்னா இந்த வருஷத்தோட இன்னையோட பஞ்சம் போகும். அடுத்த ஒரே ஒரு வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை. வாசிக்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 25. இதற்கு பின்பு எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்கள், 2 Kings chapter 6 verse 24 and 25. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 25 வாசிங்கப்பா. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன்னுடைய ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அண்டர்லைன் தட் வேர்ட். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார். ஹலோ, பஞ்சம் எப்படி இருந்துச்சா? அது எலியாவின் நாட்கள், இது எலிசாவின் நாட்கள். இந்த ரெண்டுக்குமே யாருக்கு வித்தியாசம் தெரியலையா? அவர் எலியா, இவர் எலியாவுக்கு கையில் தண்ணி ஊத்துன எலிசா, அவருடைய சிஷ்ய பிள்ளை. அவர் மறிச்சிட்டார், எலியா போயிட்டார், ரதத்தில் ஏறி போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல யார் வந்தா? எலிசா வராரு. ஹலோ, இருக்கீங்களா? இந்த எலிசாவுடைய நாட்கள்ல ஒரு பஞ்சம் சமாரியாவில். இஸ்ரவேல் தேசம் தான் சமாரியா, யூதா சமாரியா 2ஆ பிரிஞ்சது. அந்த சமாரியாவில் இப்ப பஞ்சம். பஞ்சத்துக்கு அடையாளம் என்ன? ஒரு கழுத தலையை தின்ன மாட்டோம்ல மனுஷன். கழுத தலை கூட கிடைக்கல பாருங்க. கழுத தலையும் கிடைக்கல. அந்த கழுத தலை கிடைச்சாலும் 80 வெள்ளிக்காசு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு கூலி 1 வெள்ளிக்காசு சம்பளம். நாள் முழுசு வேலை செஞ்சா ஒருத்தன் தாச்ச தோட்டத்தில் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 1 பணம் கொடுத்தான். ஞாபகம் இருக்கா? ஐயோ கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்துக்கு போய் தான் பைபிள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை யாரும் இங்கே பைபிள் படிக்க மாட்டீங்க. இருங்க ஆண்டவரே, நாங்கள் அங்கே வந்து படிக்கிறோம் பைபிள். சோத்திரம். ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு கூப்பிட்டானா,
காலைல 9 மணிக்கு போய் ஒருத்தன் கூப்பிட்டான், வா உனக்கு ஒரு பணம் தரேன், ₹1 தரேன். அன்னைக்குள்ள கூலி 8 அணா 50 பைசா தானேங்க, 2 அணா கொடுப்பான் அந்த காலத்தில். ₹1 சம்பளம். மறுபடியும் 12 மணிக்கு போனான், கொஞ்சம் பேர் நின்னா, வாப்பா வேலை பார்க்க, உனக்கு ₹1 கூலி தரேன். போயிட்டான். அவனு மதியானம் 3 மணிக்கு போகிறான், அப்பயும் கொஞ்சம் பேர் ரோட்டில் நிற்கிறான், வாப்பா என் திராட்சை தோட்டத்தில் வேலை பார்ப்பா, உனக்கு ₹1 தரேன். கடைசியாக சாயந்தரம் வேலை முடிய போது 6 மணிக்கு முடிய போது, முன்னாடி 5 மணிக்கு போகிறான், அப்பயும் கொஞ்சம் பேர் நிற்கிறேன், என்னடா இப்போ நிற்கிறீங்களே, எங்களுக்கு ஒருத்தர் வேலை தரலைங்க பாருங்க, சோம்பியாரி வீட்டுக்கும் போல பாருங்க, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறான் வெயில்ல, 5 மணி வரைக்கும் நிற்கிறான். அவன்கிட்ட சொல்கிறான், சரி வா இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய், நான் ₹1 தரேன். ரொம்ப சந்தோஷம், 1 மணி நேரத்துக்கு ₹1 இல்லை. உள்ளே போயிட்டு எல்லாரும் சம்பளம் வாங்க வரானுங்க. எஜமான் சொன்னா, ஓனர் ஏப்பா பிந்தி வந்தவன் முதற்கொண்டு முந்தி வந்தவன் வரைக்கும், ரொம்ப அழகாக ஒரு ஓமையை சொல்கிறாரு பாருங்க. முந்தி வந்தவன் தொடங்கி பிந்தி வந்தவனுக்கு கொடுன்னு சொல்லலை, பிந்தி வந்தவன் தொடங்கி முந்தி வந்தவனுக்கு காசு கொடுங்கிறார். அப்போ கடைசியாக 5 மணிக்கு வந்தவன் முன்னாடி நிற்கிறான், அப்புறம் 3 மணி, அப்புறம் 12 மணி, பின்னாடி 9 மணிக்கு வந்தவன் நிற்கிறான். இப்போ இந்த 5 மணிக்கு வந்தவனுக்கு எஜமான் சொல்கிறான், ₹1 கொடுறா அப்படின்றான். ₹1 கொடுத்துட்டான். அவன் சந்தோஷமா, 1 மணி நேரத்துக்கு ₹1, பரவாயில்ல இந்த எஜமா. அடுத்து நினைக்கிறான், 3 மணிக்கு வந்தவன் அப்போ நமக்கு நிறைய தருவார் போல, இவனுக்கே ₹1 கொடுத்தாரா நமக்கு 3 மணிக்கு வந்தவனுக்கு ₹1. அவன் துக்கத்தோட போகிறான். அட படுபாவி, நம்மளும் 5 மணிக்கு வந்துக்கலாமே, அப்படி தானே யோசிக்க தோணும். நமக்கு யாருக்குமே வந்தது நல்லதுன்னு தோணாது. தோத்துறான். அவங்களாம் 10 மணிக்கு வந்தாங்களே, 12 மணிக்கு வராங்களே சர்ச்சுக்கு, அவன் எப்படி வந்தால் நமக்கு என்ன, நீங்கள் 9 மணிக்கு வாங்க. அல்லையில சொல்லுங்க. ஆமாம், அதுக்குரிய கூலி கொடுக்கப்படும். இப்போ 12 மணிக்கு வந்தவன் ₹1, காலைல 9 மணிக்கு வந்து நினச்சான், ஆஹா நமக்கு ₹1, அவனுக்கே 5 மணிக்கே ₹1, 9 மணிக்கு ₹5 தந்துருவார்ப்பானா, அவனுக்கு ₹1. சொன்னா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எஜமான்ட்ட கேட்குறான், எஜமானே அவன் 5 மணிக்கு வந்துட்டு ₹1 வாங்குறான், நான் 9 மணிக்கு வந்துட்டு ₹1 வாங்குறேன். எஜமான் சொன்னா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 9 மணிக்கு ₹1 தானே தரேன்னு சொன்னேன், உன்ட்ட ₹5 தரேன்னு சொல்லியே. 12 மணிக்கு வந்துட்டு என்ன சொன்னேன், ₹1 தானே சொன்னேன். 3 மணிக்கு வந்துட்டு ₹1 தானே சொன்னேன். கடைசி 5 மணிக்கு வந்துட்டியோ ₹1 தானே சொன்னேன். என்னுடையது என் இஷ்டம் போல் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் ஏன் பணம் யாருக்கு வேணா எப்படி வேணா கொடுப்பேன். அப்போ பிந்தி வந்தவன் தோங்கி முந்தி வந்தவன் வரைக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. கடைசியாக ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரே ஆசீர்வாதம் தான், 30 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரே ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு ஒன்று கத்த தூக்கி கொடுத்துட மாட்டாரு. அவனும் கத்தருக்குள்ள இருந்தா உங்களுக்கு இன்னைக்கோட பஞ்சம் முடிச்சு போயிடும். நேத்து உள்ள வந்தவங்களுக்கும் இந்த வசனத்தை கேட்டு செஞ்சா இன்னைக்கே பஞ்சம் முடியும். 30 வருஷமா பஞ்சத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு கேட்டு இன்னையோட முடிச்சா இன்னைக்கு பஞ்சம் முடிச்சிடும். எலிசாவின் நாட்களில் 80 வெள்ளிக்காசு. நல்ல கவனி, இதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் அங்கே சொல்றாரு. வீட்டில் உங்க வாசித்தீங்களேன், இந்த பஞ்சம் பயங்கரமா முத்தி போச்சு, கழுத தலை கூட கிடைக்கல. அப்ப 2 தாய்மார் பேசிக்கிறான், உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, உன் பிள்ளையை இன்னைக்கு தின்னுவோம், என் பிள்ளையை நாளைக்கு தின்னுவோம். அந்த அளவு கொடிய பஞ்சம், மனுஷக்கரியை தின்ற பஞ்சம். இந்த பொம்பளை கேட்டுட்டு என்ன பண்றது, பசி, பிள்ளைய அடிச்சு 2 பேரும் சமைச்சு தின்றாளுங்க. தின்னுட்டு அடுத்த நாள் ஏன் உன் பிள்ளைய கொடுணுன்னு, அது எப்படி என் பிள்ளைய தருவேன்ட்டா. அவ தாய் இல்லை, அதான ஒரிஜினல் தாய். ஆமாவா இல்லையா? ராஜா அந்த பக்கம் வரான், அந்த தேசத்து ராஜா வரான். ராஜாவே எங்களுக்கு நியாயம் செய். என்ன செய்யணும்? இவன் சொன்னா, நேத்து என் பிள்ளைய தின்னலாம், இன்னைக்கு உன் பிள்ளைய தின்னலாம். ராஜா கேட்டுட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஓடுறான். ஐயோ இவ்வளவு கொடிய பஞ்சமா? இதுக்கெல்லாம் காரணம் எலிசா தான். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் தான். எலிசாவை கூப்பிடு, எலிசாவை கொல்லணும். எலிசா சொல்லி அனுப்புறான், ஆளை பிடிக்க அனுப்புறான். அந்த பிடிக்க வந்த ஆள்கிட்ட சொல்றான், நாளைக்கு இந்நேரம் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் ஸ்தோத்திரம் 1 மரக்கால் கோதுமை 1 காசுக்கு கொடுக்கப்படும் போய் சொல்லு உங்க தாய் ராஜாட்ட. அதே மாதிரி பெரிய யுத்தத்துக்கு வந்த ராஜாக்களை அடிச்சு ஓட விட்டு அவங்கள்ட்ட கோதுமையெல்லாம் எடுத்துட்டு வந்து 1 காசுக்கு ஒரு படி வார்கோதுமை விற்கிறான். கவனிங்க, பஞ்சம் எப்படி போச்சுன்னு தான் நமக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி கதையெல்லாம் நான் பேசல. பஞ்சம் எப்படி போச்சு? He prophesied. தீர்க்க தரிசனம் சொன்னால் பஞ்சம் நிற்கும். பஞ்சத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா பஞ்சம் தான் இருக்கும். பஞ்சம் மாறுறதுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாதான் பஞ்சம் மாறும். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் மாத்துவார், கர்த்தர் செய்வார். இயேசுவின் நாமத்தில் என் வீடு நிரப்பப்படட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரட்டும். When you prophesy something in your life, it will happen in the name of Jesus. அது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தில் நடக்கும் என்று நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். ஷேகே லக்கா பாகா பாதா ஹalleluya. 80 வெள்ளிக்காசுக்கு ஒரு கழுத தலை, ஒரு பிள்ளையை சமைச்சு தின்ற அளவுக்கு பஞ்சம் எப்படிப்பா மாறுச்சு? எலிசா சொன்ன, நாளைக்கு இந்நேரம் நடக்கும் போ. உங்க குடும்பத்தில் இப்படி சொல்லணும்,
இந்த வருஷம் நடக்கணும் ஆண்டவர், இந்த மாதம் நடக்கும். ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளை பார்த்து தீர்க்க சொல்லு, நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, உன் நிமித்தமாக என் குடும்பம் கட்டப்படும் சொல்லுங்க, ப்ராஃபஸை பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் பஞ்சம் 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 பஞ்சம், ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் அப்பாவால் முடியாது சொல்லாதீங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். உன் கண்ணு பார்க்க உங்கள் அப்பாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளை சொன்னேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ வரும்போது உங்கள் அப்பா வேறு லெவலில் இருப்பேன். அதானே தீர்க்கதரிசனம். நீ வரும்போது இன்னும் ரொம்ப அப்படியே இருப்பேன், அப்பாவுக்கு வயசாகி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கணும் என் பிள்ளைகள்ட்ட. என்னைக்காது அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற முடிய கடல அன்னைக்கு கருப்பாக இருக்கும் 10 வருஷம் கழிச்சு. இன்னைக்கு டெய் தான், அன்னைக்கு டெய் தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. பஞ்சம் போச்சா? பஞ்சம் எப்படி போச்சு? தீர்க்க தரிசனம். 6வது வாசிக்கலாமா? லூக்கா 15:14. இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிருவேன். லூக்கா 15:14. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Turn your Bible with me, the Gospel book of Luke chapter 15 verse 14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி பன்றி மேய்த்தான். அதான் கதை, அப்படித்தானே? அதான் சம்பவம். புள்ளி வச்சோன்னு கோலம் போட்டோம். அடுத்து என்ன வருது? எல்லாம் குறைவுபட்ட போது அந்த தேசத்து குடிகளில் ஒருவனை ஒட்டு கொட்டி கொண்டான். அவன் தன் பன்றிகளை வயல்களில் மேய்க்கும்படி அனுப்பினான். அந்த பன்றிகள் சாப்பிடும். தவிட்ட சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தான். தவிட சாப்பிட்றதுக்கு அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் பன்னி தின்ற தவிடு கூட கிடைக்காம போச்சு. அதனாலதான் அவனை சேர்க்க மாட்டேன்னா, எங்க இவன் அந்த பன்றி தின்ற தவிட்ட தின்னு விடுவானோன்ட்டு இவனை சேர்க்க மாட்டேன்ட்டான். அந்த அளவு பஞ்சம். இவனுக்கு ஒரு புத்தி வருது, பஞ்சம் நிற்க போகுது இப்ப. ஆமென் சொல்லுங்க. அவன் எழுந்தான், தன் தகப்பன் வீட்டுக்கு போனான். அப்பாவை கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான். தகப்பனே, உன் வேலைக்காரில் ஒருவனாகிலும் ஒருவனை போல என்னை நீர் வைத்துக் கொள்ளும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த போதுதான் அவனுக்கு பஞ்சம் போச்சு. தகப்பனோடு ஒப்புரவான போதுதான் பஞ்சம் போச்சு. அவன் தகப்பனோடு கட்டி பிடிச்சான். ஆண்டவருக்கு மகிமை. என்னைக்குமே ஒரு ஊழியக்காரனோட நல்ல ராசியா இருங்க. என்னை குறித்து உங்களுக்குள்ள எந்த கசப்பு இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் கண் பார்க்க வச்ச தகப்பன் நான் தான். அவர் காணாத தேவன். அவர் ஒரு தகப்பன். அவர் தான் ஆவியில் நல்ல தகப்பன். நான் மாம்சத்தில் இருக்க தகப்பன். என்னை குறித்து உங்களுக்கு எண்ணங்கள் நல்லா இல்லை, சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னோட உங்கள் உள்ளம் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் சில பஞ்சங்கள் இருக்கும். அவன் எழுந்து போய் தன் தகப்பனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, தகப்பனே, அந்த வார்த்தை எப்ப அவங்க வீட்டில் இருந்து சின்ன பிள்ளையில வளர்ந்த போது அப்பா அப்படின்னு சொன்னா அந்த சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு அந்த வீட்டுக்குள்ள. அப்பதான் அவன் வாழ்க்கையில பஞ்சம் போய் கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை எல்லாம் கிடைச்சது. கர்த்தர் அவனை பஞ்சத்தை ஓய பண்ணினார். கடைசி ஒரு வசனம் ஆதியாகமம் 26:1. இந்த 7வது பஞ்சம் எப்போ போச்சு? ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. The book of Genesis chapter 26 verse 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், அவனுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முடிச்சாரு. அல்லேலூயா. 7வது பஞ்சம் எப்ப போச்சு? ஆபிரகாமின் நாட்களில் இல்லாத ஒரு பஞ்சம் வந்துச்சான். அது எப்ப? ஈசாக்குடைய நாட்கள்ல, அவன் மகனுடைய நாட்கள்ல வருது. ஈசாக்கு இருந்த கானான் தேசத்துல பயங்கர பஞ்சம். அவன் எழுந்து பெலிஸ்தீர்கிட்ட போகிறான். பெலிஸ்தீர் தேசத்துக்கு போனா அங்க போய் பொழைச்சிக்கலாம். அங்க போனாலும் அங்கேயும் பஞ்சம். தோன்ற இடத்துல தண்ணி வரல, சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை. ஆனா இவன் தோன்ற இடத்துல தண்ணி வருது. பைபிள் சொல்லுது, பஞ்சம் போகணும்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பஞ்சத்துல விதைச்சான். பஞ்சம் வந்தாலும் விதைக்கணும் கர்த்தருக்கு. சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு நீங்க விதைக்கலன்னா உங்க பஞ்சம் போகாது. நானே கஷ்டப்படுறேன், நானே பால் வாங்க கஷ்டப்படுறேன், நானே எங்க ஒரு குடும்பத்தை நடத்த ஒரு 10,000 ரூபாய் தேவையா ஒரு மாசத்துக்கு? அப்போ ஒவ்வொரு குடும்பம் ஒரு 1000ஆவது நீங்க தசமாக கொடுக்கணுமா இல்லையா? எங்கே போச்சு தேவனுக்கு? எப்போ கேட்டாலும் கஷ்டம், எப்போ கேட்டாலும் அது பத்தலை இது பத்தலை. ஆனால் வீட்டு வாடகை கொடுத்துட்றோம், கரண்ட் பில் கொடுத்துட்றோம், பால் காசு கொடுத்துட்றோம், கடைக்கு பில்லு வாடகை கொடுத்துட்றோம், எல்லாம் கொடுத்துட்றோம், பெட்ரோலுக்கு போட்டு வண்டி ஓடுது. ஆனால் கர்த்தருக்கு மட்டும் இல்லை. பஞ்சம்பா. ஈசாக்கு இருந்த தேசத்தில் பஞ்சம்.
யாருமே விதைக்கல, ஆனா ஈசாக்கு விதைத்தான். ஆவிக்குரிய அர்த்தம் அதுதான். எவ்வளோ கஷ்டத்துலையும் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் தசம் வாங்கினா என்னன்னே மறந்து போயிட்டீங்க. வண்டி வாங்கினோம், காரை வாங்கினோம், அதை வாங்கினோம், இதை வாங்கினோம், வீட்டுக்கு பொருள் வாங்கினோம், வாஷிங் மிஷின் வாங்கினோம், எல்லாம் வாங்கி வீட்டில் போட்டாச்சு. இப்போ இஎம்ஐ கட்டிட்டு கத்தருக்கு இல்லை. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. பஞ்சத்திலையும் கொடுக்கணும். பஞ்சத்தில் விதைச்சு பாருங்க, கத்தருக்குரியதை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை அன்றையோட உங்க பஞ்சம் முடிஞ்சு போயிடும். பாருங்க, அவன் போட்ட விதைச்ச இடத்துல ஈசாக்கு மட்டும் விதைச்சான், அதுல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கத்தர் கொடுத்தார். பெலிஸ்தருக்கு பயங்கர பொறாமை. நாங்க விதைச்சு 100 மடங்கு வரல, இவன் விதைச்சா 100 மடங்கு வருது. ஏன்னா அவன் விதைத்தான் என்கிற வார்த்தை ஆவிக்குரிய அர்த்தம் புதிய ஏற்பாட்டில் அது கத்தருக்கு கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. 10ல் 1 மனம் கோணாம சந்தோஷமா அந்த கையில எடுத்து ஆண்டவருக்கு சந்தோஷமா கொடுத்து பாருங்க. சந்தோஷமா குறைச்சு கொடுத்தாலும் சரி. 200 ரூபா 2000 தான் என் சம்பளம், தாங்க 200 ஆண்டவரே உமக்கு, எனக்கு கொடுக்குறேன்னே கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய தசம பாகத்தை கை வைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. சம்பாரிச்சு அங்கே கொடுத்த இங்கே கொடுத்த ஏழைகளுக்கு கொடுத்த, ஏழைக்கு கத்தர் கொடுப்பார். நீங்கள் யார் ஏழைக்கு கொடுக்குறதுக்கு? 10ல் 1 கொடுத்துட்டு 9ல் கொடுங்க ஏழைக்கு. அந்த 1 தேவனுக்கு. அதனால தான் ஆண்டவர் காயினை காமிச்சுக்கிட்டார். ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுனாரு. தேவனுக்கு கொடுக்கறதுல எடுத்து இவங்க ஏழைக்கு கொடுப்பாங்களாம். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு பைபிளில்? நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. மற்ற 9ல் எடுத்து கொடுத்துக்கங்க. வேணும்னா கத்தருக்கு உரியதை கொடுத்துட்டு 9ல் நீங்கள் எடுத்து இலவசமாக ஏழைகளுக்கு கொடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க, மலைவாழ் ஜனங்களுக்கு கொடுங்க, தரித்திரர்களுக்கு கொடுங்க, இந்த நரிக்கோரோடு கொடுங்க, யாருக்கு வேணா கொடுங்க. ஆனால் தேவனுக்குரியது தேவனுக்குரியது தான். அந்த 10ல் 1 ஆசாரியனுடைய கையில் வரணும். அது கணக்கு பரலோகத்தில் ஏறும். ஈசாக்கு விதைத்தான். தேவன் அந்த பஞ்சத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். எழுந்துருங்க, ஜோமல்லாமா. இந்த அருமையான 2வது வாரம் ஆண்டவர் ஒரு பெரிய பஞ்சத்துக்கு முடிவு உண்டாக்க போகிறார். தேவன் இந்த காலையில் பஞ்சத்தை அவர் விரும்பலை, ஆனால் பஞ்சம் வந்தது. ஆனால் சில மனிதர்கள் மூலம் கர்த்தர் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். பிராயச்சித்தம் செய்தான் தாவீது. கேட்டான என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். உங்க நிமித்தம் யார் காயப்பட்டாங்களோ அவங்களோட ஒப்புரவாயிருங்க. ஸ்தோத்திரம். அதான் பிராயச்சித்தம். தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனோடு உள்ள உறவு சீர் செய்யப்பட்டது. எலிசாவின் நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னான், பஞ்சம் மாறிச்சு. எலியா தேவனுக்கு முன்னாடி நின்னா, பஞ்சம் மாறிச்சு. யோசேப்பு ஒரு வெரி குட் கேரக்டர். யாரையும் பழி வாங்கல, யாரையும் குத்தி காட்டல, யாரையும் சொல்லி காட்டல. தேவன் நம்ம நாட்களில் பஞ்சத்துக்கு முடிவு உண்டாக்கினார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கான எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.